அனைவருக்கும் வணக்கம். இந்த சப்னே சச் ஹோ ஜாயே நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு முறையான ஏற்பாடுமே இல்லாமல் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. நாங்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்வு நடத்துகிறதா திட்டமிட்டோம். அன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை பல்வேறு காரணங்களால் அந்த தேதியில் எங்களால் நடத்த முடியல. அதனால் இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு ஒத்தி வச்சு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியை நடத்தியே ஆகணுமா இவ்வளவு சிரமமான சூழ்நிலையிலன்னு ரமாதேவி கேட்டாங்க என்கிட்ட. இதை நடத்துறதுக்கு எத்தனையோ காரணங்கள், நடத்தாமல் விட்டுறலாம் அப்படின்னா கூட ஒரே ஒரு சின்ன காரணம் 2 நாள் முன்னாடி கூட நம்ம கண்ணு முன்னால் வந்து போச்சு. டெல்லியில் பப்ளிக் ஸ்கூல் ஒன்றில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு டீச்சர் 2 நாள் முன்னாடி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க எழுதி வச்சிருந்த கடைசியாக அவங்களுடைய அவங்க வீட்டுக்காரருக்கு நான் உங்களுக்கு சமைச்சு வச்சுட்டேன் சாப்பிடுங்கன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னது, என்னைய இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியை தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கணும், ஒரு மருமகளாக என்னை அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வரல, ஒரு வேலைக்காரியை தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி தான் அவங்க அந்த சூசைட் நோட்டில் எழுதியிருந்தாங்க. இதை ஏன் இந்த நேரத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றளவும் நம்ம எவ்வளவோ முன்னேறிட்டோம்னு சொல்கிறோம், பெண்களுக்கு எல்லா விடுதலையும் கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறோம். எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்திலையும் அவங்க ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்கன்னா ஒரு எஜுகேட்டட் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாங்க. அவங்களுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, என்ன மாதிரியான அழுத்தங்கள் இருக்குது, இந்த சமூகத்தில் பெண்கள் இந்த குடும்பங்கிற ஒரு அமைப்பில் எப்படி சிக்கி பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது, ரமா அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதிய இந்த புத்தகம் கனவுகள் மெய்ப்படட்டும் 4 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மார்ச் மாதம் இதே மகளிர் நாளை ஒட்டி தான் வெளியிடப்பட்டது 2021. அதுவே 2025 அந்த புத்தகம் இப்போ ஹிந்தியில் மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கு. இது ஏன் ஹிந்தியில் இப்போ இந்த நேரத்தில் ஹிந்தி குறித்து ஏகப்பட்ட சர்ச்சைகள் ஹிந்தி தேவையாங்கிற மாதிரியான சர்ச்சைகள்லாம் ஓடிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த புத்தகம் ஏன் ஹிந்தியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கலாம். இங்கே தமிழ் சமூகம் எவ்வளவோ முன்னேறி எப்படியோ போயிட்டு இருந்தாலும் கூட இன்னமும் வட இந்திய பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கை சூழல், பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் கூட, அப்படியே இருந்தாலும் பெண்களுடைய வாழ்வியல் சூழல் வட இந்திய பகுதிகளில் எப்படி இருக்குங்கிறத கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, ரமா அவர்கள் சிற்றுளியில் இந்த வார இந்த இதழ் சிற்றுளியில் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கட்டுரையில் கூட, அந்த பயண கட்டுரையில் பீகார் போயிட்டு அவங்க நாலந்தா போயிட்டு வந்த பயண கட்டுரை எழுதியிருக்காங்க. அதில் கூட அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வியல் சூழல்லாம் ரொம்ப விரிவாக எழுதியிருக்காங்க. அந்த வட இந்திய பெண்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது, அவங்களுக்கும் இந்த புத்தகம் போய் சேரணும், இதில் இருக்கக்கூடிய செய்திகள் போய் சேரணும். இந்த புத்தகத்தினுடைய வெற்றி அப்படிங்கிறது, இந்த புத்தகத்தை வாசித்து அதில் இருக்கக்கூடிய செய்திகளை வைத்து யாராவது ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிதளவு, ஒன்றும் பெரிய அளவில் கிலோமீட்டர் கணக்கெல்லாம் சேஞ்சஸ் வேணும், ஒரு சென்டிமீட்டர் அளவில் ஒரு சின்ன மாற்றம் வந்தால் கூட அது இந்த புத்தகத்துக்கான வெற்றி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நான் இந்த மாதிரியான சூழலில் தான் நம்ம இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டியதாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை எப்படியாவது இதை போன்ற புத்தகங்கள் இப்படியான புத்தகம் இருக்குங்கிறதாவது கொஞ்சம் பேருக்காவது தெரியணும். அதற்கான வழிமுறையாக தான் இதை போன்ற நிகழ்வுகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம். நிறைய தோழர்கள் வந்திருக்காங்க. முக்கியமாக நான் கேட்ட உடனே எந்த மறுப்பும் சொல்லாமல் 2 வாரங்களுக்கு முன்பாகவே நான் லதா அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் பேச முடியுமான்னு. அவங்க திருப்பூரில் அவங்க புத்தகத்தினுடைய கழிவறை இருக்கைக்கான அறிமுக நிகழ்வே இருந்தது, வர முடியாதுன்னாங்க. போஸ்ட்போன் ஆனதுனால இன்னைக்கு லதாவால் அதை கலந்துக்க முடிஞ்சது. ஆனந்தி அந்த நிகழ்வுக்கும் அன்னைக்கு தேதி கேட்டப்போ ஓகே சொன்னாங்க. இன்றைக்கும் அவங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க. சுபாவும் அதே போல தான். இந்த நிகழ்ச்சி என்னுடைய உடல்நிலை கருதி இதெல்லாம் பார்க்கும்போது என்னால் ஹோஸ்ட் பண்ண முடியுமா, என்னால் பண்ண முடியாதுங்கிறப்ப காயத்ரிகிட்ட ஒரே ஒரு ஃபோன் போட்டேன். உடனே சம்மதம் சொல்லி நான் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் நிவேதிதா தோழர் வர முடியுமா முடியாதான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரமா ஆசிலேஷன்லேயே சொல்லிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் மோட்டில் சரிங்க நான் பேரை போடுறோம் வந்துருவாங்க, வர பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, அதே போல் அவங்க இல்லை அடுத்த நாள் காலையில் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு நைட் மட்டும் வெயிட் பண்ணுங்களேன்னாங்க. காலையில் இல்லை அவங்க வந்துடுறாங்கன்னாங்க. அதே போல் தான் ஏன்னா நிவேதிதா தோழர் இந்த கனவுகள் மெய்ப்படட்டும் புத்தகத்துக்கு முதல் பதிப்பு கனவுகள் மெய்ப்படட்டுமா வரும்போது அவங்க அணிந்துரை எழுதியிருந்தாங்க. இந்த புத்தகத்தை அந்த நேரத்தில் அன்றைய எம்எல்ஏ பாலபாரதி அவங்க கிட்ட கொடுத்து இதுக்கு ஒரு அணிந்துரை வேணும்னு கேட்டப்போ, அன்னைக்கு அப்போ எலெக்ஷன் சூழல் 2021 மே மாதம் எலெக்ஷன் சூழல், மார்ச் மாதம் அவங்க கேட்கும்போது நான் தேர்தல் பிரச்சார பணியில் இருக்கேன், என்னால் முழுமையாக எழுதி கொடுக்க முடியாது, நான் வாசிக்கிறேன்னு சொல்லி அவ்வளவு பிஸியான ஷெட்யூலில் நைட்டு 10 மணிக்கு அமிச்சேன். காலையில் 7:30 மணிக்கு அவங்ககிட்ட இருந்து ஃபோன் வந்தது. நான் அப்போ தூங்கி கூட எழுந்துக்கல. உடனே அவங்க பாலபாரதி தோழர் பேரை பார்த்தோம், சடனாக எடுத்து ஃபோன் அடிச்சு சொல்லுங்க தோழர், ஓகே முடியாதுன்னு சொல்கிறதுக்காக கூப்பிட்டாங்க போது நான் நைட்டே உட்காந்து படிச்சேன் தோழர், நான் கொஞ்சம் ஓரலாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டும் ஒரு 4 வரி மட்டும் எழுதி அனுப்புகிறேன், நீங்கள் கொஞ்சம் அதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணி சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. அவங்க அப்படி ஒரு வாழ்த்துறை கொடுத்துருந்தாங்க. அணிந்துரை அதுக்கப்புறம் நிவேதிதா தோழர் ஒரு டீட்டெயிலான அணிந்துரை கொடுத்துருந்தாங்க.
இந்த புத்தகத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய மின்னிதழில் வந்து எழுதுறதுக்காக தோழர் உமா வந்து ரமா தோழர் அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க நல்லா எழுதுவாங்க, நீங்கள் ஓகே அவங்க கட்டுரை வாங்கி பாருங்க. நாங்கள் உடனே அனுப்புங்கன்னு சொன்ன அந்த கனவுகள் மெய்ப்படட்டுங்கிற இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த முதல் அத்தியாயத்தை மட்டும் எனக்கு அனுப்பி வச்சாங்க. அனுப்பி வச்ச உடனே அவங்களுடைய எழுத்து நடையிலிருந்து, அவங்க சொல்ல வரக்கூடிய செய்திகள்லேருந்து, அவங்களுடைய திங்கிங்லேருந்து எல்லாமே முக்கியமாக அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். மற்ற எந்த இது எப்படி இருந்தாலும் அவங்களுடைய எண்ணம் சிந்தனைகள் எப்படி இருக்குங்கிறதா எனக்கு முக்கியம். அது ரொம்ப ப்ராக்ரெசிவாகவும் பெண்கள் சார்ந்தும் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஓப்பாக இருந்தது. அந்த தொடரை வந்து அந்த புத்தகத்தில் வெளியிட்டு அதன் பிறகு நூலாக வெளியாச்சு. இப்படி தான் இந்த புத்தகத்தினுடைய வரலாறு. அங்கேயுமா வந்து நான் இங்கே எக்ஸாக்டாக தான் சொல்லியிருக்கேன், ஒரு ஆர்டராக கூட சொல்லலை. எனக்கு அந்தந்த நேரத்தில் என்ன வருதோ அப்படியே சொல்லியிருக்கேன். நான் இந்த நூல் வெளியீட்டிற்கு இந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த மேடையை தற்போது காயத்ரி வசம் ஒப்படைக்கிறேன். நன்றி. நன்றி நல்லு. நான் வந்து எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து பப்ளிஷர் அப்புறம் நுழைப்புலம்னு ஒரு ஃபோரம் நடத்திட்டு இருக்கேன், அதை பற்றி மட்டும் சொல்லுங்கள் போதும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், எல்லாரும் பப்ளிஷர் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு பப்ளிஷிங் ஏன் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா, அது கோவிட்னால தான். ஆக்சுவலாக மற்ற இன்ட்ரெஸ்டெல்லாம் இருந்தாலும் கோவிட் டைமில் தான் வந்து எனக்கு பப்ளிஷிங் சைட் வரணும்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னார். எனக்கு அதில் ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன பப்ளிஷ் பண்ணுவீங்க, வாட் இஸ் யோர் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா எல்லா பப்ளிஷருக்கும் ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தான் அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் இல்லைங்க, ஒரே ஒன்று மட்டும் தான் பப்ளிஷ் பண்ண மாட்டோம், பகுத்தறிவு சம்மந்தம் இல்லாத எதையுமே பப்ளிஷ் பண்ண மாட்டோம், மித்தபடி எது வேணால் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். இங்கே இருக்கிற எல்லாருமே ஐ திங்க் அந்த இதில் நம்ம அந்த ஒரு புள்ளியில் இணைவோம் அப்படின்னு நினைக்கிறேன். எதுவானாலும் ஓகே, ஆனால் அது பகுத்தறிவுக்கு ஒப்பு வரல அப்படின்னா நம்ம ஏற்றுக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு ஞாயிறு காலையில் கனவுகள் மெய்ப்படட்டும், கனவு மெய்ப்படட்டும்ங்கிறத பற்றி பேசுறதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறது பார்க்க நிறைய சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு இந்த ஈவெண்ட் வந்து அவர் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபார்மலாலாம் இல்லை, அவர் எனக்கு ஒரு ஃப்ளோ கொடுத்துருக்காரு, அந்த ஃப்ளோவில் நான் எப்படி ஃப்ளோ ஆகுறேனோ அதில் எல்லோரும் சேர்ந்து ஃப்ளோ ஆகிக்குவோம். ஸோ இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி ஒரு சில ஆளுமைகள் இங்கே நம்ம கிட்ட அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். நிவேதிதா லூயிஸ், லதா, ரைட்டர் லதா, சுபா பாண்டியன், ஆர்ஜே ஆன்வி, நான் இவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு கடைசியாக இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் ஆஃப் த டே, அதாவது ரொம்ப முக்கியமான பர்சன் வந்து ஆத்தர் ரமாதேவி, டிரான்ஸ்லேட்டர் பாண்டியதி, 2 பேரும் வாங்க ப்ளீஸ். ஆக்சுவலாக என்னுடைய பார்வையில் வாழ்க்கைங்கிறது 2 விதமாக வாழலாம். ஒன்று வந்து பிறந்தோம், வளர்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், அப்புறம் செத்து போனோம். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க யார், அவங்க என்ன அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. நிறைய பேரோட ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அன்லஸ் அவங்க ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த செஞ்சுருக்கல அப்படின்னா நம்ம தாத்தாவோட தாத்தாலாம் யாருன்னே நமக்கு தெரியாது. அவங்க காலத்தில் அவங்க வேறு ஏதாவது பெரிய சாதனை செஞ்சுருக்கலாம், ஆனால் அவங்க அது குடும்பத்துக்கு மட்டும்தான் அவங்க செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம சுற்றுச்சூழலை தாண்டி, நம்ம குடும்பத்தை தாண்டி நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதுதான் கனவுன்னு நினைக்கிறேன். அந்த கனவு நிறைய பேருக்கு வரும், ஆனால் அதை மெய்யாக்குறவங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கைங்கிறது வேற விதமாக இருக்கும். அதில் இன்னும் போராட்டமும் இன்னும் ஒரு சில சந்தோஷங்களும் நிறைய இருக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நோக்கி எடுத்துட்டு போறதுக்கு தான் இந்த மாதிரி புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து இவர் சொன்ன மாதிரி இது தமிழ் புக்கு, ஹிந்தி புக்கு ரெண்டும் கருத்து ஒன்று தான். இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஹிந்தி புக் வந்து லான்ச் பண்ணுவோம். தோழர் நல்லு வந்து தோழர் லதா இந்த புக்கை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதோட ஃபர்ஸ்ட் காப்பியை ஆர்ஜே ஆனந்தி வாங்கிக்குவாங்க. நீங்கள் எல்லாமும் உங்களுக்கெல்லாம் செகண்ட் தேர்ட் காப்பி கொடுப்போம்.
ஒரு பலத்த கரகோஷத்துக்கு இடையில இந்த புக்கை லான்ச் பண்ணுவோம். கிடைக்கல, என்ன இவங்க விடலை, எனக்கு வாழ்க்கையில ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு, இதெல்லாம் நம்ம நிறைய சொல்லுவோம். ஆனா உண்மையா வந்து வாழ்க்கையில ரொம்ப பெரிய பெரிய சாதனைகள் படைச்ச பல பேருக்கு எந்த ஒரு கண்டியூசிவ் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, சப்போர்ட்டிவா இருந்த சூழ்நிலை ரொம்ப கம்மியா இருந்தவங்க தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எதுவுமே எனக்கு சரியா இல்லை அப்படிங்கிறவங்க தான் வந்து பெரிய பெரிய சாதனைகளை பண்ணியிருக்காங்க. நான் ஒரு தியரி சொல்லுவேன், கனவை வந்து பண்ணணும்னு நினைச்சா நம்ம செஞ்சிருவோம், செய்ய முடியல அப்படிங்கிறத வந்து நம்ம எப்பவுமே மற்றவங்களை தான் காரணமா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த எனக்கு ஒரு கனவு இருக்கு, அதை நான் எப்படியாவது ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க அது ஏதோ ஒரு விதத்துல செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்ப அடுத்ததா பேச போறவங்க வந்து ரொம்ப முக்கியமானவங்க. இன்னைக்கு வந்து நம்ம சொல்றோம் இதை வந்து நம்ம ஹிந்திக்கு எடுத்துட்டு போறோம், ஏன்னா அவங்களுக்கு நம்மளை விட இன்னும் நிறைய தேவை இது. அங்க ப்ராபப்ளி இந்த மாதிரி புக்கே வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு வந்து இப்படி எல்லாம் இருக்குப்பா, நம்ம சூழ்நிலை இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு. ஆனா அதை எடுத்துட்டு போறதுக்கான முக்கியமான ஒரு பர்சன் வந்து இன்னைக்கு நம்மளுடைய டிரான்ஸ்லேட்டர் பாண்டியலட்சுமி. இவங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு ஹிந்தியில அவங்க வந்து எக்ஸ்பர்டீஸ் ஆகி ஒரு ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா குடும்ப சூழ்நிலை காரணமா அவங்க அந்த ஒர்க்கை விட்டுட்டாங்களாம். இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா எவ்வளவு தடைகள் நம்ம சொசைட்டி. ஆனா நான் சொன்ன மாதிரி அதையும் தாண்டி ஒன்று செய்யணும் அப்படிங்கறதுக்காக அவங்க வீட்டிலேருந்தே ஹிந்தி சொல்லி கொடுத்து ஒரு 1000 பேருக்கு மேல ஹிந்தியில பட்டதாரிகளை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு எழுத்து மூலமா முதல் முறையா ஒரு புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஜேர்னி என்ன, அவங்க எப்படி இதை பண்ணினாங்க, அவங்க இதை பத்தி என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக. இந்த சண்டேல எல்லாரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நாக்கம் பைப்பத்தாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய ஃப்ரெண்ட் ரமாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவள் இல்லைன்னா நான் இங்கே இல்லை, அதுதான் உண்மை. நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஹிந்தி படித்தோம். அப்புறம் அவங்கவுங்க பாதை, அவங்கவுங்க லைஃப் வேறு வேறு அப்படி ஆயிடுச்சு. அவன் என்னை சொல்லிகிட்டே இருப்பாள், நீ சும்மா இருக்காத, ஏதாவது பண்ணு பண்ணு பண்ணுன்னு. அப்படி அவன் மோட்டிவேட் பண்ணி தட்டி கொடுத்து கொண்டு வந்தது தான் இந்த புக்கு. தட்டி கொடுத்து திட்டி கொடுத்து கூட சொல்லலாம். அவளை சொல்லுவாள், ஏதாவது பண்ணு, உனக்குன்னு ஏதாவது பண்ணிக்கோ, ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது, அதை தானே உனக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா உன்னோட நினைவுகளுக்கு உனக்கு ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு அப்படி கொண்டு வந்ததான் இந்த புக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுதுனேன். உண்மையாக நான் அவ்வளோ ஈஸியாக எனக்கு எழுத முடியல, அவ்வளோ எக்ஸ்பர்ட் இல்லை இவங்க எல்லாம் சொல்கிற அளவுக்கு. நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி தான் எழுதுனேன் எல்லாத்தையுமே. ஒரு 3 டைம் எழுதியிருக்கேன், கையிலே 3 டைம் எழுதி கரெக்ஷன் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அதுக்காக நான் வேலை பார்த்தேன். இதுக்காக சொல்லலான்னு கஷ்டப்பட்டு சொல்லலை, ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னோட கனவு என்னங்கிறத என் ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கிட்டு இருக்கா, ஆனால் எனக்கே அது தெரியலங்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது பெரிய விஷயம். ஏன்னா நானும் அவளும் ஒரு 17-18 வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். ஆனால் அக்கா பேசிக்கிட்டோம், அடிக்கடி பேசணும், வெளியே போனோம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ரேர் நாங்கள் ஃபோன் பேசுறது. விஷயமா ஏதாவது இருந்தால் தான் நாங்கள் பேச வருவோம். பேசிட்டு டக்குன்னு ரொம்ப நேரம் கதை அடிக்கிற ஹேபிட்டும் அவளுக்கு டைம் இல்லை. நான் ரொம்ப சும்மா தான் இருப்பேன், அவளுக்கு அதுக்கு டைம் இருக்காது. அந்தளவுக்கு அவள் சொல்லுவாள், உன் டைம் ஏதாவது ஒன்று உனக்காக ஞாபகத்துக்கு பண்ணிக்கோ அப்படின்பா. என் பசங்களே சொல்லுவாங்க, ரொம்ப லக்கிமா, ரமாத்த மாதிரி உனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சதுன்னு சொல்லிட்டு. உண்மையிலே நான் ரொம்ப லக்கி. அவள் மூலமாக இன்றைக்கி உங்கள் எல்லாத்தையும் பார்த்தது, ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அவள் எனக்கு உருவாக்கி கொடுத்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன், எனக்கு என்ன பேசுறேன்னு தெரியல. ஒரு சில சமயம் வந்து நம்ம செஞ்ச செயலுக்கான எஃபெக்ட் என்ன, ஏதோ சின்னதாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது ஐ திங்க் நம்மளுடைய கல்ச்சரில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி நம்ம அம்மாலாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் வந்து உடம்பு சரியில்லைனாலும் சரி, எதுவானாலும் சரி, தலையெல்லாம் கட்டிட்டு தலையம்படி இருந்தால் கூட அவங்க தினம் சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் கேட்டால் நான் என்ன பெருசாக பண்ணிட்டேன், டெய்லி சமைச்சேன், எல்லாருக்கும் சாப்பாடு போட்டேன் அப்படிம்பாங்க. அது வந்து கியூமுலேட்டிவாக யோசிச்சு பார்த்தா அது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒர்க்காக இருக்கும். இன்னைக்கு இவங்க பண்ணின ஒர்க்கும் இப்படிதான். இந்த மாதிரி ஒரு புக்கை எங்கேயோ யாருக்கோ, நான் சொன்ன மாதிரி பேரே தெரியாத யாருக்கோ நம்ம இந்த புக்கை எழுதியிருக்கோம். அவங்களுடைய வாழ்க்கை இது எவ்வளோ தூரம் மாற்றும் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தா தான் புரியும். இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணியிருக்கீங்க,
பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் யூ. இந்த மாதிரி புக் வந்து நம்ம லான்ச் பண்ணி இவ்வளோ பேர் பேசி அதில் இதோட சக்ஸஸ் இருக்காது. அதனால இது ஐ திங்க் நல்லுவோட ஸ்டைல்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லை, அவங்களுக்கு சர்ப்ரைஸ். நான் ஃபஸ்ட்டே சொல்லலை, ஃப்ளோ அப்படி தான் போகும், அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லலை. கேள்விகள் கேட்கணும்னா கேளுங்க, உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கணும்னாலும். வணக்கம், என் பேர் காயத்ரி. நான் அகரமோட அலுமினி. 2017 அகரம் மூலமாக பிஏ இங்கிலீஷ் படித்தேன். ஏதோ ஒரு துரதிருஷ்டத்தில் ஸ்கூல்லையே இல்லை வீட்டிலையே பள்ளி பருவத்திலேயே புத்தகம் அறிமுகப்படுத்தப்படாத ஒரு பொண்ணு தான் நான். எனக்கு இங்கே அகரம் வந்ததுக்கப்புறம் பாலா அண்ணா மூலமாக ஒரு புத்தக வாசிப்பு கிளாஸில் அண்ணாவோட புத்தகம் அறிமுகமாகி அதுக்கப்புறம் வாசிக்க ஆரம்பித்தேன். இப்படியா நான் பிக் பாஸில் மேம் பார்க்கும்போது அவங்க அப்பாவை பற்றி பேசும்போதெல்லாம் நமக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாலேயே புத்தக அறிமுகம் கிடச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அவங்க அப்பா பற்றி பேசும்போது பொறாமையெல்லாம் இருந்தது. எங்கள் அப்பா ஒரு கேன்சர்லலாம் இறந்துட்டாங்க. அப்படின்னு நான் பிக் பாஸ் பார்ப்பேன், புத்தகம் வாசிப்பேன், இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல எனக்கு மேம் போய் ஹக் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. என்னடான்னா ஒரு ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, மைக்கை சரியாக மாட்டலைன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த மாதிரி மேம்க்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படும். என்னன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு கேர்ள் எப்படி நடப்பாங்களோ அந்த பிஹேவியரை வந்துட்டு நீங்கள் பண்ணி காட்டணும், இப்படி அப்பில் போயிட்டு அந்த மாதிரி பண்ணி காட்டணும்னு சொல்லும்போது இவங்க தனியாக வந்து உட்காந்துட்டு அழுவாங்க. அப்போது பக்கத்தில் இருக்கவங்க ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை இது வந்துட்டு ஒரு பொண்ணோட பிஹேவியரை கேலி செய்கிற மாதிரி இருக்குது, அதை எப்படி நான் இங்கே பண்ண முடியும். அவ்வளோ பெரிய ஓப்பன் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு அவங்க அதை பண்ணாமல் இருக்கும்போது அது வந்துட்டு எனக்கு அந்த இடம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கூஸ்பம்ப் ஆயிடுச்சு. இப்படி ஒருத்தவங்க யோசிக்க முடியும், அதை வந்துட்டு இதை நான் செய்யணுமா வேணாமான்றத புத்தக வாசிப்பு வந்துட்டு நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்றத தெரிஞ்சுது. இந்த மகளிர் தினத்துக்கு வந்துட்டு குமிழ்முனை அமைப்பு மூலமாக ஒரு சில புத்தகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதில் ஸ்டோரிஸ்லேருந்து எழுதின புத்தகங்கள் மட்டுமே அவ்வளோ புத்தகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இங்கே இருக்கிறவங்கள எம்பவர் பண்ணுறதுன்றது நம்ம இப்படி இருக்கணும்னு சொல்கிறது மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கவங்களை எம்பவர் பண்ணணும், அவங்க பெண்களோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எழுத வைக்கிறது தான் அப்படின்னு சொல்லி புதுசாக இருக்கிற எழுத்தாளர்களை இளம் எழுத்தாளர்களை உருவாக்குறது இருக்குல்ல, உருவாக்கிட்டு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களால் முடியும் வாங்க எழுதுங்க, இதை பார்த்துட்டு இன்னொருத்தவங்க எம்பவர் ஆவாங்க, இதை பார்த்துட்டு இன்னொருத்தவங்க எம்பவர் ஆவாங்க. அந்த வேலையை வந்துட்டு தொடர்ந்து செய்கிறது வந்துட்டு அதுவும் ஃபெமினிசம் பற்றி பேசுகிறவங்கள இங்கேயே நம்மளால் பார்க்க முடியுது. என்னென்னா அவங்க அதோட மட்டும் நிறுத்தாமல் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. அதுவும் புத்தக வாசிப்பில் இருக்கிறவங்க நம்ம நார்மலாக யாருக்குமே காம்ப்ளிமெண்ட் கொடுக்காத ஆட்களாக இருப்போம். அது ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும், ஒரு சில டைம் நம்ம வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறதுக்கே யோசிப்போம், இது பண்ணலாம் நமக்கு அது பிடிச்சிருக்கும் யோசிப்போம். ஆனால் புத்தகம் வாசிக்கிறவங்க ஏதாவது ஒரு இடத்துல அது நம்மளை ரிலேட்டிவ் ஆக்கிடுச்சு அப்படின்னா அந்த எழுத்தாளருக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட் கொடுக்காம அந்த இடத்துலேருந்து ஒரு வாசிப்பாளராக நகரவே முடியாது. அந்த காம்ப்ளிமெண்ட்டை இங்கே ஒரு பெண்ணாக இருந்து அதுவும் வாசிப்பாளர்களுக்கு கொடுக்கறத அதை புத்தக வாசிப்பே செய்கிறத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு புத்தகத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, எனக்கு புத்தகம் அறிமுகமாகலை, ஆனால் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு சரியான புத்தகத்தை எனக்கு சரியான நேரத்தில் அறிமுகப்படுத்துறதும் அது இங்கே மிஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றதையும் நான் இங்கே கவனிக்கிறேன். இன்னொன்று, நான் என்னதான் எழுதுறேன்னாலும் அந்த கருத்துக்கள் இருக்குன்னாலும் இன்னும் இது பெண்ணியம்ன்றது ஒர்க் இன் ப்ராசஸில் தான் இருக்குது. இன்னும் அது வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகலை, அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுது அப்படின்றத தாண்டி ஒரு வல்னரபிளுக்கு இன்னுமே நான் அந்த கருத்தை ஸ்ட்ராங்காக போய் எடுத்து சொல்லணும்னு அந்த இடத்துலேருந்து யோசிக்கிறது இருக்குல்ல. இப்போது நான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் யார் இருக்காங்க, அவங்களுக்கு அது போய் சேரணும் அப்படின்னு சொல்லி வல்னரபிளை சென்டர் ஆஃப் பாயிண்ட்டாக வச்சு யோசித்து அவங்களுக்காக எழுதி இது அவங்களுக்கு கொண்டு அதில் ரிஸ்க் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் என்னோட நோக்கம் சரியாக இருக்குது அப்படின்ற இடத்துலேருந்து அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிற எல்லாருமே யோசிப்போம், இதை பண்ணலாமா யோசிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுல இங்கே இருக்கிற டீம் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் தான் நான் சொல்லணும். நிறைய கற்றுக்கிட்டேன். இன்னொன்று, ஃபெமினிசம் பற்றி பேசுகிற ஆட்களோ எழுதுகிற ஆட்களோ ஒரு இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. என்னென்னா மற்றவங்க அந்த இடத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு போய் ஒரு ஹெல்ப் பண்ணுறதோ இல்லை அது மென்டலாவோ ஏதோ ஒன்றில் ஹெல்ப் பண்ணுறதோ அவங்கள கை தூக்கி விடுறதையோ நம்ம இங்கே பார்க்க முடியுது.
ஆரம்பத்தில் மேம் ஃபஸ்ட்டு பேசும்போது ஏங்க நான் 1 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்பேங்க, என்ன போய் எழுந்திருச்சு இங்கே வந்து வர சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சு சமைக்கணும் அது இதுன்ற இடத்துலேருந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல மூவ் ஆயிருக்கோம் போல் அப்படின்னு ஆரம்பத்தில் நினச்சேன். அப்புறமா லதா மேம் வந்துட்டு இல்லை இப்போ மதியம் நாங்கள் இப்போ உடனே கிளம்பணும் சமைக்கணும் அவங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே, நமக்கு இது இன்னும் தேவைப்படுதில்ல, இதை பேச வேண்டியதுக்கான முக்கியத்துவம் நமக்கு இருக்குல்ல, அப்போ நம்ம இதை பேசணும்ல அப்படின்றது. இன்னும் எங்கள் அம்மாக்கெல்லாம் ஐயோ லிட்ரேட்டர் இல்லையே, படிக்கணும்னு வாய்ப்பு இல்லையே, அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு ரிவ்யூவோ ஒரு வீடியோவோ ஏதோ ஒன்று இங்கே தேவைப்படுதுன்னும் போது அந்த வல்னரபிளுக்கு கொண்டு போகிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த இடத்த வந்துட்டு ஒரு பப்ளிக் ஃபோரமாக தேவைப்படுறவங்களுக்கு அதுவும் முக்கியமான நோக்கங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது அகரமோட பெரிய கொள்கையாக இருந்தது. அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்ததுக்கு பாலானுக்கு ரொம்ப தேங்க்யூ. நன்றி. நன்றி காயத்ரி. அது மனசுலேருந்து ஒரு சில பேர் பேசும்போது கேட்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஐ திங்க் எல்லாருமே அதை ரிலேட் பண்ணோன்னு நினைக்கிறேன். நன்றி. வேறு யாராவது ஏதாவது கேள்வி இல்லை ஏதாவது சொல்லணும்? எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் சரண்யா. நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். நானும் நிறைய புக்ஸ் வந்துட்டு ரீட் பண்ணுவேன், ரிவ்யூ பண்ணுவேன். எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லதாம்மா. நான் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே டாய்லெட் சீட் படிச்சுட்டேன். ஸோ அப்போலேருந்தே எனக்கு அம்மாவை தெரியும் நல்லாவே. பார்க்குற இடத்தெல்லாம் நான் அவங்களோட போயிட்டு வந்துட்டு பேசிட்டு அந்த மாதிரி இருப்பேன். நெக்ஸ்ட்டு ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். இவங்களை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு கனெக்ட் ஆன ஒரு விஷயம் அந்த புக் ரீட் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணுற அந்த விஷயம் தான். என்னன்னாக்கா இப்போ நம்ம ஒரு ஆத்தரை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை மட்டும்தான் எடுத்து பேசுவோம். பட் அதனோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸை எல்லா சைடுமே வச்சு பேசுகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஆர்ஜே ஆனந்தி பண்ணுவாங்க. எனக்கு அவங்களோடதை பார்த்து பார்த்து நானுமே அதே மாதிரி நிறைய என்னை நான் வந்துட்டு மேம்படுத்திக்கிட்டேன். அதாவது நம்ம ஏன் வந்துட்டு மற்றவங்க சொல்கிறதையே நம்ம சொல்லணும், நமக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அது தப்போ ரைட்டோ நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஃபெமினிசம் பேசுறது நிறைய புக்ஸ் நிறைய பேர் எழுதுறாங்க. திரும்ப 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 நமக்கு அதுவே தான் இருக்கிற மாதிரி இருக்கு. நானுமே அது ஒரு கட்டத்தில் யோசித்தேன், என்ன எல்லாருமே இதே சொல்கிறாங்க, யாருமே டிஃப்ரெண்ட்டாக சொல்ல மாட்டாங்களே. சுபா மேம் சொன்னாங்க, அதாவது எல்லாமே திரும்ப திரும்ப இருந்தாலும் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும்தான் வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் அப்படி யோசித்தேன். இப்போ நம்ம படித்த ஒரு 10-15 பேருக்கு மட்டும்தான் அது ரிப்பீட்டடாக இருக்குது, மாறிட்டாங்களே பெண்கள் அப்படின்னு தோணுது. பட் அது போய் இன்னும் சேராத பர்சன்ஸ் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த சைடு நம்ம பார்த்தோம்னா இன்னுமே முன்னேறலை அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூமே. ஸோ இன்றைக்கி நான் வந்ததுமே வந்துட்டு சரி இங்கே என்ன சொல்ல போகிறாங்க, இங்கே என்ன நம்ம புதுசாக தெரிஞ்சுக்குவோம், கண்டிப்பாக எதனா ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்குவோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த கனவுகள் மெய்ப்படட்டும் அப்படிங்கிற இந்த புக்குமே வந்துட்டு நான் இதுக்கப்புறம் வாசிச்சுட்டு அதிலேருந்து எதனா ஒரு சின்ன மாற்றம் ஏதாச்சும் எனக்கு வருதா அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நல்ல நிகழ்வு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நான் அதை தான் வரலான்றது 2 பேர் பேசிட்டாங்க, கூப்பிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் நல்ல சார். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எல்லாருமே வந்து இங்கே உள்ள 5 பேருமே வந்து நான் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க. நம்ம லதாமாவோட செகண்ட் புக் ரிலீஸ் அப்போ டிஸ்கவரியில் நம்ம பேசியிருக்கோம். மேடம் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்க ஆஃபீஸில் போய் பார்த்துருந்தேன். ஸோ ஆர்ஜே ஆனந்தி பிக் பாஸில் இருந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சு புக் ஷோ முன்னாடி இருந்து ஃபாலோ. எப்போனா சேப்பியன்ஸ் புக்கை நீங்கள் இந்த குண்டு பையன் வந்து என்னை ரொம்ப யோசிக்க வச்சான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போது சேப்பியன்ஸ் வாங்கி படிக்க ஆரம்பிச்சது. ஸோ நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னாங்க டாய்லெட் கழுவுறது வந்து அது ஒரு பெண்ணுடைய வேலை, யார் பண்ணுறாங்க அப்படின்னு. ஐடோ வீட்டில் வந்து பண்ணுறாங்க, இது உண்மையாக அப்பா பண்ணுறாங்க, இல்லை இது வந்து பண்ணுறாங்கன்றத நான் எல்லாரும் பண்ணுறாங்கன்னு சொல்ல வரல, பண்ணுறாங்க. ஆனால் அது இப்போ தான் பண்ணுறோம், ஒரு 3 வருஷமா. அதுதான் இங்கே விஷயமே. அது மாறி வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆகிடுக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். தென் இங்கே பேசின விஷயங்களில் வந்து மாறிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்க, நீங்கள் தலையாட்ட சொல்லி கேட்டீங்க. அப்படியே என்ன சொல்லனே தெரியல, கையெல்லாம் நடுங்கு. மாறிட்டோமா இல்லையா, இப்படி தலையாட்டமா இப்படி ஆட்டமா? இல்லை நிஜமாக யாரும் மாறலை. நீங்கள் சொன்ன மாதிரி 2% 3% அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கலாம், மாறலை. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஃப்ரெண்டோட, அதாவது என்னோட மாமா பொண்ணு, ஷி மேரிட். ஸோ அவள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு வந்து
மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ அந்த பொண்ணை வேலைக்கு போக வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே நான் ஏன்னு கேட்டேன். இல்லை அதான் இந்த பையன் சொன்னாங்களாம், ஸோ நான் வந்து எங்கள் அம்மா தங்கச்சி எல்லாரையும் நான் தான் பார்த்துக்கிறேன், ஸோ நீ வந்தாலும் வந்து வேலைக்கெலாம் போக வேணாம் அப்படின்னு. ஸோ வேலைக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு சோஃபா போட்டு உட்கார வச்சுப்பாங்களா? எனக்கு புரியலை. வீட்டில் உள்ள எல்லா வேலையும் அவங்க தான் பார்க்க போகிறாங்க. ஸோ நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது அதுக்கு என்ன காரணம்னா, ஸோ அவங்களோட பணம் எனக்கு தேவையில்லை, வாங்காதீங்க. அவங்க பணம் அவங்க சம்பாதிக்கிறது அவங்களே இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களோட விஷயத்த வச்சுக்கட்டுமே. ஸோ அப்போ வந்து வேலைக்கு போகாதன்னு சொல்கிறதுக்கு காரணம் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நீங்கள் பார்க்கணும், வந்து இருக்கணும், அதுக்காக தான் வந்து வேலைக்கு போகாதன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜே இப்படி தான், ஒரு வந்து இப்போ ஒரு சந்தை மாதிரி தான் என் கண்ணுக்கு படும் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ அவள் ஒரு மாதிரி மூஞ்சி போயிடுச்சு. ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ் என்னென்னடா சொல்கிற நீ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆமாம் நீயும் அப்படிதான், அது நான் இப்போ சொன்னாலும் இல்லை அப்போ சொல்லியிருந்தாலும் அதுதான், எல்லாமே வந்து அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்காக லவ் மேரேஜ் அப்படி இருக்கா அப்படின்னா லவ் கம் மேரேஜ் வந்து அது பெரிய ஸ்கேம் அது. அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் உட்காந்து பேசுவாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொண்ணுக்கு என்ன பண்ணுறீங்க, அது ஒரு விஷயம். ஸோ நான் அப்போ போன விழாவில் வந்து சொல்லியிருந்தேன், அந்த ஒரு பொண்ணு வந்து 1 இயராக வந்து ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது முடிஞ்ச ஒரு 8 மாதம் ஆகிருக்கும். ஸ்டில் அதே மாதிரி தான் இருக்குது, அது தொடர்ந்துட்டுருக்கு. பேசக்கூடாது, வைக்கக்கூடாது, ஃபோன் கிடையாது. 2 வருஷமாக உலகத்தில் என்ன நடக்குதுன்றதே தெரியாத ஒரு விஷயம்லாம் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு. அது நடக்குது. இது பேசும்போது நிறைய இடத்துல நான் எமோஷ்னலாக உட்காந்து கண்ணெல்லாம் கலங்கி போய் உட்காந்துருந்தேன். ஓகே, இது ஒரு நல்ல நிகழ்வு, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி சிவபாலன். இந்த மாதிரி ஒரு புக் எழுதுறதுக்கான சக்ஸஸும் சரி, இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கான சக்ஸஸும், இதில் பேசப்படுற விஷயங்கள் எல்லாமே ஒரு சின்ன பொறி தான், சின்ன ஸ்பார்க். அதுலேருந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு தீ வளரணும். அந்த தீ வந்து நம்மளுடைய பழைய எண்ணங்களையோ எதெல்லாம் நம்மளை கட்டுப்படுத்துதோ அதெல்லாம். கேக்குதா? ஓகே ஃபைன். ஸோ இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு அழகான ஒரு நிகழ்வு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் புத்தகங்களுடைய ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு என்னுடைய ஹாபியாக நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து பெண்களை புரிஞ்சுக்கணும், மாற்றம் அப்படிங்கிறது எங்களுக்குள்ளேருந்து வரணும். முக்கியமாக என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பெண்ணை வந்து ஒரு அம்மாவாக தெரிஞ்சுட்டுருக்கோம், ஒரு கூட பிறந்தவளாக தெரிஞ்சிட்ருக்கோம், ஒரு சக தோழியாக தெரிஞ்சிட்ருக்கோம், ஒரு மனைவியாக தெரிஞ்சிட்ருக்கோம். உங்களை படிக்கும்போது தான் ஒரு பெண்கள் பற்ற அவலங்களை புரிஞ்சிக்க முடியுது. ஒரு மனைவியாக இன்னமும் அவள் என்ன நேசிக்கிறான்றது தெரிஞ்சிக்க முடியுது. எனக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சுமூகமாக வாழணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு கீதா இளங்கோவனுடைய துப்பட்டா போடுங்க சொல்லி படிக்க வேண்டியது இருக்குது. ஒரு வாகனம் பழக்க பெண்ணும் போது நான் என் ஒய்ஃப்க்கு ஒரு பைக் வாங்கி நீ போ, இண்டிபெண்ட்டாக நீ இருன்னு எனக்கு சொல்ல தோணுது. இல்லை ஃபினான்ஷியல் சிறுவாடுலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு என் சம்பளம் இவ்வளோ தான், நம்ம சமுதாயம் சொல்லி வச்சிருக்கேன் ஆண்களுடைய சம்பளத்தை வந்து யாரும் கேட்கக்கூடாது, பெண்களோட வயது யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு மூர்க்கத்தனமான ஒரு விஷயம். ஒரு கட்டுப்பாடுன்ற ஒரு கொள்கைக்குள்ள ஒரு அடங்க மறுத்தல்ல வந்து இது வரும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் என்னுடைய மனைவி கிட்ட என்னுடைய சம்பளத்தை சொல்லும் பொழுது எங்களுடைய குடும்பம் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல தான் போகுது. அவ எதையுமே பெருசாக ஆசைப்படுறது கிடையாது. இதுதான் நம்ம கொள்கை, இதுதான் ஃபினான்ஷியல் டிபெண்டன்ட். இன்னைக்கு இந்த மந்த் இவ்வளோ சம்பாதிக்கிறோம், இவ்வளோ தான் போகும்போது எனக்கு இது பிடிச்சிருக்கு, என்னுடைய வாழ்க்கை சுமூகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் பெண்களை படிக்க தணிக்கிறேன். இன்னும் பெண்களை படித்து அவங்கள தெரிஞ்சுக்க நான் முயற்சிக்கிறேன். ஒரு கற்பு சார்ந்த லதாமாவுடைய கழிவறைகளுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல ஆரம்பித்த புத்தகம் இன்றைக்கு மந்தை மாந்தர்கள் வரைக்கும் படிச்சிருந்திருக்கேன். இந்த டிஸ்கிரிமினேஷன் எனக்கு புரியுது. ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறதுனால என்னை விட ஒரு பெண் ரொம்ப அறிவாக இருக்கான்னா அவளை முதல்ல எங்கே அடிக்கப்படுறான்னா அவளுடைய உடல் சார்ந்து உடைமைகள் சார்ந்து அவள் அடிக்கப்படுறான். உடனே அவளுடைய கேரக்டரைசேஷன், அவளுக்கு வந்து ஃபால்ஸ் அக்வைசேஷன் தான் முதல்ல வருது. இல்லை அவள் லேட்டாக ஆஃபீஸ் வரா, அவள் எங்கேயோ ட்ரிப் போயிருக்கான், அதனால அந்த மேனேஜர் அவனுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்தான். இல்லை, கண்டிப்பாக இல்லை. அவள் உழைக்கிறா, அவள் உன்னை விட அறிவாக இருக்கா, அவள் எஃபர்ட்ஸ் போடுறா. அப்படிங்கிறத தாண்டி ஒரு பெண்ணியத்தினால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு தொடர்ந்து உங்களுடைய நூல்கள் தான் அதை அடையாளப்படுத்திட்டு இருக்குன்றதை நான் முன்னிக்கிறேன். ஆர்ஜே ஆனந்தி பற்றி சொல்ல வேண்டியது அவங்க வெல் நோன் ஃபேம். பட் அவங்கள அளவுக்கு ரிவ்யூ பண்ண முடியுமான்னு தெரியல. இட்ஸ் அன் இண்டிவிஜுவல் பர்ஸ்பெக்ஷன். ஒவ்வொரு டைம் உங்கள் வீடியோ பார்க்கும்போது எனக்கு தான் தோணும். லதாமா ஆல்ரெடி சொல்லிட்டேன், மந்தை மாதர் வரைக்கும் அவங்களோட டிஸ்கிரிமினேஷன்ஸ் அண்ட் செக்ஸ் அண்ட் எவ்ரி திங் வில் ஃபால் அண்டர் லதாமா. தேங்க்ஸ் ஃபார் லதாமா. என்ன சொல்கிறது, வாரிசு அந்த மாதிரி பேசாதவற்றை பேச வந்தேன் அப்படின்னும் போது இந்த விஷயம்லாம் பேசக்கூடாது, செக்ஸ் பற்றி நான் பேசக்கூடாது. ஆனால் நான் செக்ஸ்லாம் பண்ணிப்பேன். ஆண்களுக்கு செக்ஸ் இழந்தாலும் அது கற்பு கிடையாது. ஆனால் பெண்களுக்கு வந்து வன்புணர்வு செஞ்சால் அது கற்பிழப்பு.
அப்படின்னும் போது இதெல்லாமே பேச வேண்டிய விஷயங்கள், சமுதாயத்தில் மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள். தொடர்ந்து உங்களுக்கு முதல்ல இப்போ தான் அறிமுகம் உங்களுடைய கேட்டு அண்ட் மேம் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ தொடர்ந்து நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், பெண்களை படிச்சுக்க முயற்சிக்கிறோம். அதை வந்து பெண்களே பேசுறது தாண்டி ஆண்களும் புரிஞ்சுக்க வேணும். அவங்களால மட்டும்தான் இது வந்து நடைமுறையில் சாத்தியம்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மணி. என்னை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வர வச்சதுக்கு நல்லொன்று அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் ஒரு திரைப்பட உதவி இயக்குனர். சமீபமாக நான் ஒரு புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பித்து நிறைய நூல்கள், கவிதைகள், கட்டுரைகள் எல்லாம் வாசிக்க ஆரம்பித்தேன். தொடர்ந்து ஒரு வாசகராக, சினிமாவுக்குள்ள வந்ததுலேருந்து ஒரு வாசகராக ஆகிட்டேன். இன்னைய வரைக்கும் என்னை யாராவது ஒரு புக்கு ரெஃபர் பண்ணுங்க, நான் ஒரு புக்கை படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னாலே என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கழிவறை இருக்கையாக தான் இருக்கும். என்னோடய குடும்பத்துலேயும் சரி, என்னோடய சார்ந்த நண்பர்களுக்கும் முதல்ல நான் ரெஃபர் பண்ணுற புக்கு கழிவறை இருக்கை. இப்போ கூட ரீசெண்டாக புக் ஃபேரில் கூட ஒரு 10 பேர்கிட்ட கழிவறை இருக்கை ரெஃபர் பண்ணி 10 பேர்கிட்ட ரொம்ப நன்றி. இன்னைக்கு தான் நான் லதா மேம் அவர்களை நேரில் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி மேம். அப்புறம் தோழர் கேட்டாங்க, நம்ம இன்னும் பெண்கள் முன்னேற்றத்தில் எப்படி இருக்கோம், மேலே போயிட்டோமா இல்லை அப்படியே தான் இருக்கோமா அப்படின்னு கேட்டாங்க. அதை சொல்ல நிறைய பேர் தயங்கணும். ஆனால் நம்ம இன்னும் அப்படியே தான் இருக்கோம். அதை நம்ம எந்த விதத்துலையும் நம்ம எதிர்த்து பேச வேண்டிய சூழலே நம்ம இல்லை. நம்ம இன்னமும் அப்படியே தான் இருக்கோம். அதுக்கு எல்லாரோட குடும்பமே நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். என்னோட குடும்பத்தில் என்னோட அம்மா, உடன் பிறந்த அக்காக்கள் எல்லாருமே இன்னைய வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க, அவங்க அக்காவோட கணவர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்றத நாளுக்கு நாள் நான் டே டு டேஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எங்களுக்குள்ளே நிறைய விவாதங்கள் நடக்கும். எனக்கும் எங்கள் அக்காக்களுக்கும் அக்காவோட கணவர்களுக்கும் விவாதங்கள் நடக்கும்போது நான் நிறையா பேசுவேன். குழந்தைங்களோட டாய்லெட்டை நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு எங்கள் அக்காவோட கணவர்கிட்ட கேட்குறப்போ, இல்லை நான் எடுப்பேனே, நீங்கள் பார்க்குறீங்களே நான் எடுக்கிறேன் அப்படிம்பாங்க. இல்லை நீங்கள் எடுக்கிறீங்க தான், குழந்தைங்க அழுதா தொட்டியில் ஆட்டுறீங்களா, நைட்டு எந்திரிச்சு 2 மணிக்கு ஆட்டுறீங்களா அப்படின்னு கேட்பேன். நான் ஆட்டுவேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே, நானும் ஆட்டிருக்கேன் தானே அப்படிம்பாரு. சரி உங்களோட ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போடுறாங்களே எங்கள் அக்காவோட இன்னல்ஸ் ஏதாவது துவைச்சி போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர்கிட்ட எந்த பதிலுமே வராது. அப்படின்னு யோசிப்பார். ஆமாம் நான் இது வரைக்கும் செய்யலை அப்படின்னு ஒவ்வொரு விதத்துலையுமே அவங்கள அறியாமலே அவங்க வந்து இன்னமும் வந்து ஒரு பின்னோக்கிய சூழல் தான் இருக்காங்க. ஆனால் வந்து வெளியே பேசிக்கலாம், நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து பெண் அடிமையாக வச்சுக்கல, பெண்ணுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனால் இன்னமும் அதுக்கான மாற்றம் நிகழவே இல்லை. அதனால் கண்டிப்பாக நம்ம இன்னும் பின்னாடி தான் இருக்கிறோம். அதை முன்னோக்கி சொல்ல வேண்டிய வேலை தான் இந்த கடவுள்கள் மெய்ப்பாடுமன்ற நிகழ்வு. கண்டிப்பாக மேடம், வாழ்த்துக்கள். நன்றி. இந்த புத்தகம் வெளியான போதே படித்த புத்தகம் தான். வெளியிடும் போதே நான் அந்த புத்தகம் வாங்கி படிச்சிருக்கேன். என்கிட்ட இருக்க ஒரு 2-3 காப்பியை வச்சுருக்கேன். நான் வீட்டுக்கு யாராவது வரும்போது அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹிந்தி புத்தகத்தை ஒரு 10 புத்தகமாச்சும் வாங்கணும்னு நினைக்கிறேன். நண்பர்கள் வட்டாரத்தில் நிறைய பேர் ஹிந்தி படிக்கிறவங்களாகவும் ஹிந்தி ஃபேமிலியாகவும் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. சுதந்திரம் இதை பற்றி பேசுகிறது எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படியெல்லாம் பேசுவீங்களா அவங்க மீட்டிங்கில் அப்படின்ட்டு. அவர் ஃப்ரெண்ட் ஒரு ஒய்ஃபை பார்க்குறாரு, இந்த டிஸ்கஷன்ஸில் இனிமேல் இவ்வளோ கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டு. அதனால் இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்புன்னு நினைக்கிறேன் நான். ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே ஒரு ஒரு நாட்டு அளவில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. இதை நார்த் இந்தியாவுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். எப்படி கொண்டு போகிறோம்னு தெரியல. ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி என் அளவில் என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு 10 பேராச்சும் ஹிந்தி, அதாவது நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறவங்க இருக்காங்க. 10 பேருக்கு நான் நிச்சயமாக ஒரு 10 புத்தகம் நான் கொடுத்துருவேன். படிங்கன்னு சொல்லுவேன். ஒரு 5 பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன், படிச்சிங்களா அப்படின்னு கேட்பாங்க. நிச்சயமாக படிக்க மாட்டாங்க, ஆனால் கேட்பேன். அடுத்த முறை நான் அவங்கள சந்திக்கும் போது படிச்சிங்களான்னு கேட்பேன். நிச்சயமாக ஒரு 2 அல்லது 3 பேராச்சும் இந்த புத்தகத்தை நான் படிக்க வச்சிருவேன்னு நம்புகிறேன் நான். இவங்க கீதா இளங்கோவனுடைய துப்பட போடுங்க தோழியில் இருக்கிறதா, பெண்ணடிமைத்தனம் என்பது பெண்ணை மட்டும் உள்ளடக்கியது அல்லது ஆணையும் உள்ளடக்கியதுன்னு எழுதியிருப்பாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை அது. எல்லாருமே சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலை தான். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ்னு ஒன்று பேசுகிறோம். இப்போது 2 நாளைக்கு முன்னாடி உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் வெளியாயிருக்கு. நம்ம 116 18வது இடத்துலயே இருக்கோம். நம்ம 118ல் இருக்கோம். நம்ம 118 அப்படிங்கிறது செஞ்சுரி தாண்டி போயிட்டு இருக்கிறது. நம்பர் ரொம்ப பயங்கர சாதனை நம்பர் மாதிரி இருக்கு.
127 118வது இடம், ரொம்ப பாட்டமில் இருக்கும். நம்ம மகிழ்ச்சியாகவே இல்லை. ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். இவங்க ரமாதேவி அவர்கள் எழுதின புத்தகம் வந்து ஃபுல் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். அதில் உலகில் மகிழ்ச்சியான நாடுகளில் ஏன் அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க? நீங்கள் நார்வே, ஃபின்லாந்து, ஸ்காட்லாந்து, நியூசிலாந்துலாம் ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க? அங்கே இருக்கிற பெண்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நாம் பேசுகிற விஷயங்கள்லாம் அவங்க பேசலை, அவங்க பேசுகிறதெல்லாம் எங்கேயோ இருக்குது. அதில் முக்கியமான ஒரு ஒரு காம்பனண்ட் ஒன்று சொல்கிறாங்க. மகிழ்ச்சியான நாடுகளாக இருக்கணும்னா அங்கே என்னென்னலாம் இருக்கணும்ன்ட்டு. அதில் ரொம்ப முக்கியமாக வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ் இருக்குது. எந்த இடத்துல ஒரு பெண் நன்றாக மதிக்கப்படும், சாமியா இல்லை நிச்சயமா. சாமி, நீங்கள் சாமி கும்பிட்ற அழகெல்லாம் எங்களுக்கு தெரியும். மதுரையில் வேற ஜாதி பொண்ணை ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அந்த பொண்ணை நைட்டோட நைட்டாக எரித்து கொலை பண்ணிட்டு அடுத்த நாள் சாயந்தரம் அந்த பொண்ணை சாமியாக கும்பிட்டுட்டு இருக்கான். குலதெய்வம், அவங்க எல்லாருக்கும் அந்த பொண்ணு வந்து குலதெய்வம். என்னடான்னா அது வந்து ஒரு கொலை, ஒரு ஆணவ கொலை. அது தென் மாவட்டங்களில் நிறைய குலதெய்வங்கள், வீட்டு சாமின்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஆணவ கொலைக்கு உட்பட்ட பெண்களுடைய சாவுதான் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. சமீபத்தில் ஒரு புத்தகம் கூட படித்தேன். இப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பாகிஸ்தான்லேயோ இல்லை ஒரு ஆப்கானிஸ்தான்லேயோ இல்லை சவுதி அரேபியாலேயோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. 18 to 20% தான் இருக்குது. தட் மீன்ஸ் 100 பெண்கள் இருக்காங்கன்னா ஒரு 10-15 பெண்களுக்கு தான் வந்து ஒரு அடிப்படை உரிமைகள் இருக்குது. ஃபின்லாந்தில் 90% இருக்காங்க, 90-95% இருக்காங்க. இதை பற்றி இன்னும் நிறையா நம்ம பேச வேண்டி இருக்குன்னு தோணுது. நம்ம ரமாதேவி அவர்கள் எடுத்திருக்கிற இந்த ஸ்டெப்பு வச்சிருக்கிற ஸ்டெப்பு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. நல்லவர்கள் பண்ணியிருக்கிறது அடுத்த ஸ்டெப்புன்னு நினைக்கிறேன். இன்னும் தொடர்ந்து போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது, நிறைய செய்ய வேண்டிய வேலைகளும் நிறைய இருக்குது. குறிப்பாக நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ் மாதிரியான விஷயம். ஏன்னா இந்த ஜென்ரேஷன் வந்து பெண்ணடிமை அப்படின்னு ஒன்றுன்னா அதை அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் நல்லா தானே இருக்குது, நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, புதுசாக என்னமோ ஒரு கதையை கிளப்புறீங்களே இங்கே வந்து அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஜென்ரேஷனில் பார்க்குறாங்க. அதாவது ரியாலிட்டி. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா ஓ வாட் இஸ் தட் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு டெக்னிக்கலாக நம்ம நிறையா பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த டைரக்ஷன்லேயும் நம்ம பயணிக்கணும் அப்படின்னு தான் நல்லவர்கள் தொடர்ந்து எடுக்கிற முன்னெடுப்பு. இந்த புத்தகம் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம். நன்றி. இந்த புக் எழுதுகிற ஆத்தர்ஸோட லைஃப் யோசிச்சிங்கன்னு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயம். நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற மெஜாரிட்டியான விஷயம் எப்படி இருக்கும்னா, ஒன்றா நமக்கு பொருளீட்டி நம்மளை உயர்த்திக்கிறதுக்காக இருக்கும், இல்லை நமக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று செய்வோமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்கிற எந்த ஆத்தரும் புக்கு எழுதி பயங்கர ரிச்சாவோ பயங்கர வாழ்க்கையில் முன்னேற்றம்லாம் அடைஞ்சதே கிடையாது. மிஞ்சி மீறி போனால் அவங்க கையில் காசில் சேவிங்ஸ் எல்லாம் கரைச்சி வீட்டிலலாம் திட்டு வாங்கி அப்படி அவமானப்பட அப்படி தான் இருந்திருக்காங்க. ஆனால் தொடர்ந்து அவங்க எழுதுறதுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, என்னைக்கோ ஒரு நாள் அவங்களுக்கு முகமே தெரியாத யாரோ ஒருத்தர் வந்து உங்களோட புத்தகத்தை அன்னைக்கு நான் படித்தேன், அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அது வரைக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த எல்லா கஷ்டமும், அது பொருள் லாஸாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் பட்ட அவமானங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்கள வருத்திக்கிட்ட பல மொமெண்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எல்லா ஆத்தர்ஸும் அட் ஒன் பாயிண்ட் எழுதிட்டு புக்கு எழுதிட்டு இருக்கும்போது கேள்வி, இது தேவையா, இது யார் படிக்க போகிறாங்க, யாராவது படிப்பாங்களா, நம்ம எதுக்கு நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி வரும். அதை தாண்டி அவங்க இவ்வளோ தூரம் அதை செய்கிறாங்க அப்படின்னா, யாருக்கோ என்னைக்கோ எப்படியாவது அது உபயோகப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எழுதும்போது, அந்த நம்பிக்கை நிறைவேறும் போது அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷமும் ஒரு நிறைவும் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பொருள் ஈட்டினாலும் சரி, எவ்வளோ புகழ் அடைஞ்சாலும் சரி நம்ம வாழ்க்கையில் கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதி, அதுவும் இது கொஞ்சம் இது ஹிந்திக்கு எடுத்துகிட்டு போகிறது எல்லாரும் சொல்கிற மாதிரி அது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு இனிஷியேட்டிவ் தான். அதுக்கான அதையும் ஒரு தைரியமாக எடுத்துகிட்டு போகிற ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன் வந்து நம்மளுடைய ஆத்தர். இவங்களுடைய ப்ரொஃபைலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, அவங்க லைஃப் செட்டில்டு, அவங்க வாழ்க்கையில் வேறு எதை பற்றியும் கவலை கிடையாது. போனோம், சொல்லி கொடுத்தோம், வந்தோம், அதை தாண்டி அவங்களை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து என்னதான் நமக்கு இதெல்லாம் இருந்தாலும் இதையும் தாண்டி நம்ம வந்து இதுக்காக படைக்கப்படலை, இதை தாண்டி ஏதோ ஒன்று செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும்தான். அவங்க வந்து 14 புத்தகம் எழுதியிருக்காங்க இது வரைக்கும். இதில் முதல் புத்தகம் கனவுகள் மெய்ப்படட்டும் அப்படிங்கிற புத்தகம். அதை தாண்டி அவங்களுடைய ஒர்க்லையுமே வந்து UN
இதில் நிறைய ஆக்டிவாக இருந்திருக்காங்க, நிறைய எஜுகேஷ்னல் ட்ரிப் நிறைய போய் அதை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ரொம்ப ஒரு நிறைவான நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு புத்தகம் எழுதும்போது இதுதான் அவங்க நினைக்கணும்னு நினைக்கிறாங்க. இவ்வளோ பேர் வந்து எனக்கு இப்படியெல்லாம் தோணுச்சு, எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்தது, நான் இனிமேல் இதெல்லாம் செய்வேன். அவர் சொன்னார் இல்லையா, ஒரு 10 ஹிந்தி ஆளுங்களுக்கு கொண்டு போய் வாங்கி கொடுப்பேன், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், போதும் போதும் பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சு, இதுதான் எனக்கு வேணும். அவங்க படிக்கட்டும், அதில் ஒரு பக்கத்தை அவங்க படித்தா கூட அதுலேருந்து அவங்க வாழ்க்கை மாறினா கூட ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவங்க இதை பற்றி, இந்த புத்தகத்தை பற்றி, இன்னைக்கு நடந்த நிகழ்வை பற்றி ஒரு மகிழ்ச்சியான நாள். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. ஒவ்வொரு புத்தக வெளியீடும் அப்படி தான் இருக்கும், இன்னைக்கு கூடுதல் மகிழ்ச்சியாகவே இருக்குது. முதல்ல இப்படி ஒரு நிகழ்வை இவ்வளவு 4 செலிபிரிட்டிஸை கூப்பிட்டு இவ்வளோ பெரிய ஆளுமைகளை கூப்பிட்டு பண்ணுவார் நல்லு அப்படின்னு என்னால் நினச்சி பார்க்க முடியல. ஏன்னா அவங்களோட டைம் எல்லாம் எவ்வளோ வேல்யூபிளான டைம் நமக்கு தெரியும். ஒவ்வொருத்தரையும் அவரையும் இன்வைட் பண்ணி, அதுவும் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தப்பயே அதே அவரால் ஃபோன் கூட பேச முடியல, அதோட எல்லாரையும் இன்வைட் பண்ணி அவங்களை இங்கே வர வச்சிருக்காரு. ஒரு சண்டே மார்னிங் வர வச்சிருக்காரு. அவங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் நிவேதிதாவெல்லாம் கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கே கூப்பிட்றதுக்கே சங்கடமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட டைட் ஷெட்யூல் எனக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு அவங்க பொண்ணு வந்திருக்கா, இன்னைக்கு நைட் அவளை ட்ரெயின் ஏற்றணுறமா, இன்னைக்கு ஒன்றே நான் ஊர் சுற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. அதனால கம்பலும் பண்ணலை. சரி தான் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு காலையில் சொல்லுங்கன்னே, ஆனால் காலையிலேயே மெசேஜ் போட்டாங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் எல்லாருடைய வேல்யூபிளான டைமுக்கும் நான் மதிக்கிறேன். நன்றி, மிக்க நன்றி. அடுத்து காயத்ரி, அவங்களையும் ஒரே கால் தான், வேற ஒருத்தவங்கள சொல்லலான்னு, என் பொண்ணை வர சொல்லலான்னு நினச்சிருந்தோம், அவங்களால வர முடியலை. என்ன செய்கிறதுங்கிறதுக்கு அவர் சொன்னார், நல்ல சொன்ன ஒரே கால் தான் பண்ணேன், காயத்ரி ஓகே வரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் காயத்ரி. அடுத்ததாக என்னுடைய நூலை மொழிபெயர்த்த என்னுடைய தோழி, அன்பு தோழி, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். பல வாய்ப்புகள் அவளுக்கு வந்த, ராஜலட்சுமி வீட்டை கதவை தட்டின மாதிரி வந்த பல வாய்ப்புகளையும் அவளுடைய குடும்ப சூழல் காரணமாக அவளால் எந்த பணிக்குமே போக முடியல. அவள் சொன்னார், நான் சும்மா தான் இருக்கேன், நான் சும்மா தான் இருக்கேன், அவள் தான் பிஸியாக இருக்கா, பேச முடியலன்னு. அப்படிலாம் கிடையாது. ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 18 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கா. அது நம்ம எல்லாம் அதை கூட ஒரு கட்டுரையிலலாம் நம்ம எழுதியிருப்போம், உழைப்பு திறனை பற்றி. இப்போ அதாவது ஊதியம் இல்லாத உழைப்பு, அது மனுஷி அப்படிங்கிற என்னுடைய புக்கில் எழுதியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பெண்கள், இந்திய பெண்கள் நிறைய பேர் அப்படி தான் சும்மா இருக்கோம்னு சொல்லிட்டு வீட்டில் 24 hours ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய உழைப்பு சுரண்டல், அதை பூரா மணியாக கன்வெர்ட் பண்ணால் எத்தனை லட்சம் கோடி வருது அப்படின்னு கூட ஒரு எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு இது போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுனாங்க இந்த டிரான்ஸ்லேஷனை. அவங்க சொன்ன மாதிரி 3 முறை முழுக்க அந்த புத்தகத்தை முழுக்க முதல் தடவை எழுதி முடிச்சு எங்களுக்கு திருப்தியா இல்லை, வேற ஒருத்தவங்ககிட்ட காமிச்சோம், ஓகேன்னு தான் சொன்னாங்க. திரும்ப ஒரு கையிலேயே எழுதினோம். 3 முறை இந்த புத்தகத்தை வந்து கையில ஹிந்தியில எழுதி அதுக்கு பிறகு 2 பேர்கிட்ட வெளியே கொடுத்து அதை கரெக்ஷன் வாங்கி, அதுக்கு பிறகு டைப் பண்ண ஆள் கிடைக்காம ஒரு 6 months நாங்கள் அலைஞ்சிட்டே இருந்தோம், யார்கிட்ட டைப் பண்ண கொடுக்குறதுன்னு தெரியாம. அப்புறம் மதுரையில் ஒரு ஃப்ரெண்டு மூலமா ஒருத்தவங்கிட்ட கொடுத்து டைப் பண்ணி வாங்கி அதுக்கு பிறகு பல கரெக்ஷன். கடந்த இந்த 1 மாசமா நானும் நல்லும் பாண்டியலட்சுமி 3 பேரும் சேர்ந்து அவ்வளவு ஃபோன் கால்ஸ்ல திரும்ப 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 கரெக்ட் பண்ணி தான் இந்த புத்தகம் வந்திருக்கு. ஆனாலும் கூட எந்த புத்தகம் முழுமையாக, ஒரு டிரான்ஸ்லேஷன் வந்து எதுவும் முழுமையானதாக இருக்க முடியாது அப்படின்னு தெரியும். இதுல இருக்கக்கூடிய சில தவறுகளை கூட நாங்கள் அடுத்து வரக்கூடிய பதிப்புல மாத்திக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இந்த நூல் எப்படி எழுத வந்தேன், கனவுகள் மெய்ப்படட்டும் எப்படி எழுத வந்தேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஃப்ரெண்டு தோழர் உமா தான் கோவிட் டைமில் வீட்டில் இருக்கும்போது, ரமா ஒரு கட்டுரை எழுதி அனுப்புங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு, அவர் ஒரு மின்னிதழ் நடத்திட்டு இருக்காங்க, ஒரு கட்டுரை அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. சின்ன வயசுல இருந்தேவும் இந்த எழுத்துத்துறை பக்கம் வந்ததே கிடையாது. ஸ்கூல் டீச்சர்னா பேசுவோம், எல்லா இடத்துலையும் போய் பேசுவோம், குழந்தைகளுக்கு கட்டுரை எழுதி கொடுப்போமே தவிர இப்படி ஒரு பத்திரிகைகளுக்கு, அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த லைஃப் வேறு, அப்போலாம் கட்டுரை எழுதி அனுப்பிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு ஒரு பெரிய கேப், எதுவுமே எழுதலை. அப்போ முதல் கட்டுரை கனவுகள் மெய்ப்படட்டும்னு எழுதி அனுப்புனதும் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணுறாரு, நல்லா இருக்கு ரமாத்தோட, நீங்கள் தொடர்ச்சியாக எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு அந்த வார்த்தை, அந்த நாளில் அந்த வார்த்தை அவர்கிட்ட இருந்து வந்திருக்காட்டி இன்னைக்கு நான் இத்தனை புத்தகம் எழுதியிருப்பேன் அப்படின்னே சொல்லவே முடியாது. அதுதான் முதல் தொடக்கமாக இருந்துச்சு. அது ஒவ்வொரு வாரமும் 15 நாளைக்கு ஒருக்க சுவடு மின்னிதல்ல அது வந்துட்டே இருந்துச்சு. அந்த சமயத்தில் கூட எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 4-5 வாரம் போன உடனேவும் வெளியே இருந்து நிறைய ப்ரெஷர். எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஃபேமிலி,
எங்கள் வீட்டில் இப்படிலாம் நீ எழுதக்கூடாது, அதென்ன நம்ம குடும்பத்தில் இருந்து இப்படிலாம் போய் எழுதுறது, அதெல்லாம் ஆண்களை பற்றி திட்டி எழுதுறது, இப்படி நிறைய ப்ரெஷர். இது என்ன அது புது விஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னால் என்கிட்ட சொன்னதும் இல்லாமல் அடுத்து என் தம்பிகிட்ட சொல்லி எங்கள் அம்மாட்ட சொல்லி நிப்பாட்ட சொல்லுங்கள், போதும் கட்டுரையெல்லாம் எழுத வேண்டாம், நிப்பாட்ட சொல்லுங்கள், இப்படிலாம் பல ப்ரெஷர். அப்போ தான் எனக்கு தோணுச்சோ இன்னும் நம்ம நிறைய எழுத வேண்டி இருக்குது போல, இப்போ இவங்களெல்லாம் தாண்டி நம்ம எழுத வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி தான் 16 சாப்டராக முடித்தோம். இது எல்லாம் இந்த முதல் புத்தகத்தில் வந்தது எல்லாமே எப்படின்னா என்னுடைய லைஃப்பில் நான் நான் சந்தித்த குழந்தைகளோட பிரச்சனைகள், நான் சந்தித்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். அதாவது ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக மிக மிக குக்கிராமத்தில் தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னோட மேரேஜ் வரைக்கும் இருந்த லைஃப் ரொம்ப செக்யூர்டான லைஃப், பக்கத்துலேயே ஸ்கூலு, அங்கேயே படித்து அங்கேயே வேலை பார்த்து அவனுக்குள்ளேயே இருந்தேன். அதுக்கு பிறகு அரசு பள்ளியில் வேலை கிடைச்ச பிறகுதான் இன்னொரு உலகம், இப்படிலாம் ஒரு உலகம் இருக்குது. அந்த குழந்தைகளோட பிரச்சனைகள்லாம் பார்த்து அவங்களுடைய அழுகையை பார்த்து அந்த குழந்தைகளோட அம்மாக்களுடைய அழுகையை பார்த்த பிறகுதான் கம்ப்ளீட்டாக டோட்டலாக சேஞ்சாக இருந்துச்சு. அது வரைக்கும் நான் இருந்த ரமாதேவி வேற, அரசு பள்ளிக்கு ஆசிரியரான பிறகு நான் வந்த ரமாதேவி வேற. அப்போ ரொம்ப அதுவே எனக்கு மன அழுத்தமாக, கிட்டத்தட்ட 20 வருஷம் வேலை பார்த்த பிறகு தான் இந்த புக்கெல்லாம் எழுத ஆரம்பிச்சு, 22 வருஷத்துக்கு பிறகு. அப்போ இது எழுதும்போது எப்படின்னா எனக்கு ப்ரெஷரு எனக்கே குறையிற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு அத்தியாயம் எழுதி முடிக்கும் போதும் அது வரைக்கும் இருந்த ப்ரெஷர் குறையிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ இது ஒரு நல்ல வடிகாலாக இருக்கு போய் தான் அதை தொடர்ந்து தான் ஒவ்வொரு புத்தகமும் எழுத ஆரம்பிச்சு. இதுக்கு அடுத்து வந்தது இப்போ சமீபத்தில் மனுஷி அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டோம், சுவடில் நாற்கரத்தில் இருந்து. அந்த அட்டைப்படம் வெளிவந்த உடனே எனக்கு வந்த திட்டு, எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாரும் சேர்ந்து அது இப்படி ஒரு அட்டைப்படம் போடலாம், அதோட அட்டைப்படம் இருக்கான்னு தெரியல, ஒரு பெண்ணோட முகம் தெரியாம அவளுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியான ஒரு அட்டைப்படம். இப்போ சமீபத்தில் 15 நாளைக்கு முன்னாடி கூட அந்த அட்டைப்படத்தை காமிச்சு திட்டு, நீ உன்னோட லைஃப் அப்படி சொல்ற மாதிரி இருக்கு, நீ தான் பாதிக்கப்பட்டிருக்க, நீ தான் ப்ரெஷர்ல இருக்க, நீ தான் ஸ்ட்ரெஸ்ல இருக்க, இதை நீ எழுதுற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு எழுத்தாளரை அவ எழுதுற எல்லா எழுத்துக்களும் அவளுடைய வாழ்க்கையில நடந்தது, அவளுடைய பிரச்சனைகளா பார்க்கக்கூடிய சமுதாயம் தான் இப்ப இன்னும் கூட இருக்கு அப்படிங்கிறத புரியுது. அப்ப இதெல்லாம் கடந்து நம்ம இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு வர வேண்டி இருக்கு. ஒரு படிச்ச ஃபேமிலியிலேயும் ஒரு இத்தனைக்கும் யூஎன் போய் பேசிட்டு வந்திருக்கேன், ஒரு 18 நாடுகளுக்கு விசிட் பண்ணியிருக்கேன், தனியாவே போயிட்டு வந்திருக்கேன். அப்படி இருந்தாலும் கூட எனக்கே எழுதுறதுக்கு இவ்வளோ கட்டுப்பாடுகள் என்னோட வீட்டில இருந்தே வருது அப்படின்னா இன்னும் எவ்வளவு பெண்கள் எவ்வளவு விதமா பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க இந்தியா முழுக்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இப்படி இந்த மாதிரி விஷயங்களை நான் எழுதுறதுக்கு அன்னைக்கு கனவுகள் மேம்படட்டும் மராட்டி, அதுக்கு பிறகு என்னுடைய எந்த நூலுமே வந்திருக்காது. இப்போ வரைக்கும் நான் இன்னும் எழுதிட்டே தான் இருக்கேன், தொடர் கூட எழுதிட்டு இருக்கேன். ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் எனக்கு கொடுத்த நல்லு தோழர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், எனக்கு நல்லுவும் நிவேதிதாவும் என்னுடைய 2 ஆசான்கள் மாதிரி அப்படின்னு. ஏன்னா எனக்கு இலக்கியத்துறை பற்றி எதுவுமே தெரியாது. நல்லு முதல்ல என்கிட்ட கேட்குறாரு, இதை புக் மெட்டீரியல் மாதிரி இருக்குது, புக்காக போடலாம் அப்படிங்கும் போது நான் அவர்கிட்டே சொன்னேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, இதை எப்படி புக்கு போடுறது, எப்படி பப்ளிஷ் பண்ணுறது, எங்கே போய் எதுவுமே தெரியாது, நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அவர் சப்போர்ட்டாக இருக்கார். அதே மாதிரி ஹெர்ஸ்டோரிஸில் எழுத ஆரம்பித்ததும் நிவேதிதாவும் என்னுடைய ஒவ்வொரு தொடர் ஆரம்பிக்கும் போதும் கிட்டத்தட்ட ஒரு 8 தொடர் வந்துருச்சு. ஒவ்வொன்றுக்கும் அவங்க ஐடியா சொல்கிறதா இருக்கட்டும், இதை இப்படி செய்யுங்கிறமா, அடுத்து இதை செய்யுங்கன்னு என்னை இன்னைக்கு வரைக்கும் வழி நடத்திட்டு இருக்கிறது இவங்க 2 பேர் தான். 2 பேருக்கும் இன்னைக்கு இவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்குள்ள நீங்கள் 2 பேரும் இல்லாத எல்லா மேடைகளிலும் நான் அவங்க 2 பேரும் மென்ஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். 2 பேருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளை எனக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக மாற்றி கொடுத்த இங்கே வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாரையாவது விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி. ஒரு ஆசிரியருக்கு சந்தோஷம் இதுதான், அவங்களுடைய ஜேர்னி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஏதோ என்னைக்கோ வர ஒரு சின்ன ஃபோன் கால் நம்ம வாழ்க்கையை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களோட வாழ்க்கை அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு கூட அப்படிதான். ப்ராபப்ளி இன்னைக்கு இவ்வளோ பேசணும், ஆனால் ஏதோ ஒரு வார்த்தை, ஒரு சென்டென்ஸை நீங்கள் வீட்டுக்கு போய் ஏதோ ஒரு சின்ன விஷயத்த மாற்றினா கூட நம்ம சமுதாயம், நம்ம குடும்பம் எல்லாமே மாறும். இதோட இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. நிறைவாக சில வார்த்தைகள் நல்லு பேசுவார். நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அம்மாவுடைய இங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய பெண்ணிய செயல்பாட்டாளர்களுடைய கனவுகள் எல்லாம் மெய்ப்பட்டிருக்கிறதோ இல்லையோ, என்னுடைய கனவு இன்னைக்கு கொஞ்சம் மெய்ப்பட்டிருக்கு. ஒரு மேடையில் முழுக்க பெண்கள் மட்டுமே இருக்க மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். அந்த நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த வகையில் எனக்கு என்னுடைய கனவு இன்னைக்கு மெய்ப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் நிகழ்வுகள், இலக்கிய நிகழ்வுகளில் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் முழுமையாக ஆண்கள் இருக்கிற மேடைகளை பார்க்கலாம்.
ஒரு சிலர் பெண்களை மட்டும் வந்து அடையாளப்படுத்துவதற்காகவோ அல்லது நிவேதா தொடர் மாதிரியானவங்க ஃபேஸ்புக்கில் எழுதி வச்சிடறாங்கன்ற கட்டாயத்துக்காகவோ மேடையில் ஏற்றக்கூடிய சூழல்லாம் இருக்குது. எனக்கு எப்படியாவது வந்து இது ஆக்சுவலி முழுமையாக நான் வந்து அப்படி திட்டமிட்டு செயல்படுத்தினான்னு கூட கிடையாது. நான் ஒரு ஃபார்மாலிட்டிகளுக்கு அப்பாற்பட்டேன். உங்களுக்கு ரிசீவ் பண்ணுறது கூட ப்ராப்பராக நான் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டேன். அது பாட்டுக்கு நான் பாட்டுக்கு வருவேன். ஓகே, எல்லாரும் நம்ம தோழர்கள் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல தான் நான் இருப்பேன். அதுபோல தான் வந்து ரொம்ப அப்படியே ப்ராப்பராக வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஃபார்மாலிட்டிகளும் கூட இருக்காது. இங்கே வந்து 1000 ஏன்னா நான் இந்த அரங்கத்துக்கு வரும்போது இந்த அரங்கத்தை முன்னாடி வந்து பார்வையாளர் கூட 2 3 நாளாக உடம்பு முடியாதனால பாலா தோழர் தான் இதுக்கு முழுக்க எல்லா இந்த ஏற்பாடுகளுக்கு சப்போர்ட்டாக இருந்தார். சிவபாலனை அனுப்பி தான் வந்து இந்த அரங்கம் கொஞ்சம் போய் பார்த்துட்டு பேனருக்கெல்லாம் கொஞ்சம் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள் சிவபாலனை. நான் இது போல் எல்லாருமே எனக்கு உறுதுணையாக, நான் அதே போல் எல்லாரையும் ஒரு தோழமை உணர்வோடு எப்பவுமே அணுகிறதுனால யாருக்கிட்டையும் நானும் ஃபார்மாலிட்டி எதிர்பார்க்க மாட்டேன். இவங்ககிட்ட இது சொன்னால் என்ன நினைப்பாங்களோன்னு பார்க்கவும் மாட்டேன். யாராக இருந்தாலும் இந்த வேலைக்கு செய்யுங்களேன் நான். அப்படி அமைந்தது தான் இந்த நிகழ்வு. ஒரு இந்த அரங்கத்துக்காக ஆரம்பத்தில் இருந்தே வந்து கடந்த வாரம் 2 வாரமாக பேசிக்கிட்டே இருக்கோம். பாலா தோழருடைய இன்வால்மெண்ட் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களும், தோழர் எஸ்ஆர்சி வந்திருக்கார், தோழர் கன்யூட்ராஜ் வந்திருக்கார், தோழர் அக்கலூர் ரவி, தோழர் பாஸ்கர், இவங்க எல்லாமே வந்து நம்மளுடைய எல்லா நிகழ்வுகளுக்கும் தவறாமல் வந்து வந்திருக்கக்கூடிய சரண்யா, பாப்பா பேசுனது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. காயத்ரி இல்லையா, ரொம்ப அருமையாக இருந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பேசுனீங்க நீங்கள். தம்பியுடைய மணியினுடைய கவிதை தொகுப்பு விரைவில் வரப்போகுது, நீலத்தாவணி. இதெல்லாம் வந்து முழுக்க அந்த கவிதை தொகுப்புலையும் சாதியம் சார்ந்த, சாதிய ஆணவம் சார்ந்த கவிதைகளாக முழுக்க அவர் எழுதியிருக்காரு அந்த கவிதை தொகுப்புலையும். அதுலேயும் முக்கியமாக பெண்ணியம் சார்ந்த சிந்தனைகளும் ரொம்ப மேலோங்கி இருக்கு அந்த கவிதை தொகுப்புலையும். சிவபாலன் ஒரு அற்புதமான கவிஞர், வளரும் திரைப்பாடலாசிரியர், அவர் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கார். காயத்ரி நான் சொல்லவே வேணாம், ஒரே ஒரு ஃபோன் கால், காயத்ரி இந்த மாதிரி பண்ண முடியுமாண்ணே, இப்போ நான் பேசுறது சரியா அவங்க காதல் விழுந்தாங்க கூட, நாளைக்கெல்லாம் ரொம்ப தொண்டை கட்டி இருந்தது, சரியா காதல் விழுந்தாங்க கூட தெரில, அவங்க என்ன செஞ்சு ஆமாண்டாங்களோ தெரில. ஓகே சரி நான் பண்ணிடுறேன்னாங்க. இந்த மாதிரி அவங்ககிட்டயுமே அப்படிதான் வந்து காலையில் கூட அவங்க என்ன எப்படி வருவாங்க போவாங்க அதை பற்றி கூட யோசிக்கவே இல்லை. நல்லா ஃபோன் பண்ணி நீங்கள் குரோம்பேட்டில் இருக்கீங்க, ஓகே ஜாயின் பண்ணிக்கங்க, இல்லை நான் வந்துடுறேன் நான் அப்படின்னாங்க. அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிக்காக நான் ரொம்ப மெனக்கெடலை, இயல்பாக வந்து எல்லாமே அமையுது. ஆனந்திக்கிட்ட நான் 2 வாரத்துக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்கு அப்பவும் கேட்டேன், அப்பவும் ஓகே சொன்னாங்க. திரும்ப சாரிங்க ஆனந்தி முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 2 வாரத்துக்கு பிறகு கேட்டேன், அப்பவும் ஓகே சொன்னாங்க. இது எல்லாமே வந்து ஓகே எல்லாருக்குமான பிசி ஷெட்யூல். நிவேதிதா தொடர் பற்றி சொல்ல வேணாம், ரமா அழகாக சொன்னாங்க. அவங்க நிற்காமல் ஓடிட்டே இருக்கக்கூடியவங்க, அவங்க முக்கியமாக அவங்களுடைய படைப்புகள் எல்லாமே முழுமையாக கல ஆய்வுகள் செய்யப்பட்டு வெளிவரக்கூடிய படைப்புகள். எப்படி ரமா வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் விஷயம் சொல்கிறாங்களோ அது மாதிரி அவங்களுடைய கம்ப்ளீட் வந்து கல ஆய்வுகள் செஞ்சு தான் அவங்க எல்லா படைப்புகளும் எழுதுறாங்க. இப்படி வந்து எல்லாருமா சேர்ந்து லதா டார்லிங் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் மதுரையில் இருப்பாங்க, ஒரு நாள் திருப்பூரில் இருப்பாங்க, ஒரு நாள் கோயம்புத்தூர் இருப்பாங்க, அடுத்த நாள் ஃபோன் பண்ணிங்கன்னா துபாயில் இருப்பாங்க. அவங்க சொன்னாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் போய் சமைக்கிற வேலை இருக்குது, இவங்களுக்கு சித்ரான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அங்கே ஒரு சித்ரா இருக்காங்க, நான் அவங்களை ஒரு நாள் வந்து கடத்திட போகிறேன், அவங்களை கடத்திட்டு வந்துட்டேன்னா வந்து இவங்க அப்புறம் இவங்க சமைச்சிட்டு இருப்பாங்க, நமக்கு சமைக்கிற வேலை மிச்சம் அப்படிங்கிற மாதிரி. அதே போல் இதெல்லாம் வந்து ரொம்ப இயல்பாக பேசிக்கிறது அப்படின்னா கூட இதையெல்லாம் தாண்டிய ஒன்று. இப்போ தோழர் சொன்னார் இல்லையா, இந்த புத்தகத்தை என்னால் ஒரு 10 பேரை வாசிக்க வைக்க முடியும் அப்படின்னு. நீங்கள் எந்த துணிச்சலில் இந்த புத்தகத்தை வெளியிட்டீங்கன்னா ஒன்றுமே பெருசாக இதுக்கெல்லாம் துணிச்சல்லாம் ஒன்றுமே கிடையாது, பண்ணுவோம். இப்போ எப்படி இந்த நிகழ்ச்சி ஒரு இயல்பாக எப்படி அமையுதோ அதுபோல் இயல்பாக சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ரமா இப்போ எழுதும் போது முதல் கட்டுரை எழுதும்போது அவங்க இத்தனை புத்தகங்கள் எழுதுவாங்கன்னு ரமாவை நினைச்சாங்களான்னு தெரியல, நானும் நினைக்கவே இல்லை. நான் ஒரு பதிப்பாளராகவே நான் நினைக்கல, நான் பாட்டுக்கு வந்து பில்டிங் கட்டிட்டு இருந்தேன். கொரோனா வந்தது, நான் பதிப்பாளராக மாறிட்டேன், நான் அவ்வளவுதான். பில்டிங் கட்டுற வேலையை விட்டு இது அது வருமானம் நிறைய இருக்கும். அவங்க சொன்னாங்க இல்லையா, காயத்தை யாரோ பேசும்போது சொன்னாங்க, பணம் நிறைய கிடைக்கும், மனநிறைவு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா நான் பில்டிங் கட்ட வருவாங்க, அவங்ககிட்ட வரும்போதும் வந்துட்டு நானே சொல்லி சில பேரை வந்துட்டு அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி வீடு கட்ட விடாமலாம் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடனாளி ஆகிடாதீங்க அப்படின்லாம் பண்ணியிருக்கேன். எல்லாருமே சொல்லுவாங்க, ஏங்க இப்படியெல்லாம் பேசிங்கன்னா எப்படிங்க நீங்கள் தொழில் பண்ணுவாங்க. நாங்கள் பரவாயில்லை, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதே போல் நான் அந்த தொழிலிருந்து வெளியேறதுக்கு மிக முக்கிய காரணம், நிறைய எந்த வேலை செஞ்சாலும் அதை முடிஞ்சவரை நம்ம நிறைவாக செஞ்சு கொடுக்கணுங்கிறது. அது செஞ்சு கொடுக்கும்போது நிறைவாக வரும்போது அவங்களுக்கு வீடு கிடைச்ச நிறைவு இருக்கும், பணம் கொடுக்கணுங்க நிறைவு இருக்காது. அதனால் சரி பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொழிலை விட்டு நகர்ந்தாச்சு. கொரோனா வந்தது, பரவாயில்ல, எல்லாருக்கும் கொரோனா ஏதோ ஒரு வகையில் எத்தனையோ தீமைகள் செஞ்சுட்டு போயிருந்தாலும் எனக்கு ஒரு நன்மை செஞ்சுட்டு போயிருக்கு, அது பல பேருக்கு நன்மை செஞ்சுருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதனால் அந்த ஒரு சின்ன இடைவெளி இந்த பக்கம் என்னை டைவெர்ட் பண்ணிச்சு. சின்ன வயசுல இருந்து ஓகே வாசிக்கிறது அப்படி இப்படிலாம் இருந்தால் கூட இந்த இடம்ங்கிறது ஒரு பதிப்பாளராக மாறணும் அப்படிங்கிறது அது என்னுடைய
கனவாலாம் இருந்ததே கிடையாது. அப்படிலாம் பொய் சொல்லலாம் நான் விரும்பல. அப்படியெல்லாம் வந்து நான் பதிப்பாளர் ஆயிடணும், இலக்கியத்துக்கு சேவையாற்றணும், அப்படியெல்லாம் ஒரு கனவெல்லாம் இருந்ததில்லை. நான் ஒரு வாசிப்பாளனாக இருந்தேன். நல்ல ஒரு தீவிர இலக்கியங்களை தேடி தேடி கொஞ்சம் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் சிந்தனைகள், இப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்களே, யாரோ பேசும்போது குறிப்பிட்டாங்க, சுடுதண்ணி வைக்கல என் பையனுக்கு சுடுதண்ணி கூட வைக்கக்கூடாது பெருமைன்னு. சீரியஸாக என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி இது. நான் முதல்ல பேச்சுலராக சென்னைக்கு வந்து இங்கேயே இருந்து தங்க ஆரம்பித்து ஒரு வாரம் ஹோட்டலில் அங்கங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அது அவ்வளோதான். நம்ம நாக்கு வந்து ஒரு வாரத்துக்கு மேலே அது கேட்காது, ஹோட்டல் சாப்பாடெல்லாம் ஒத்துக்காது. சரி நானே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குக்கர், ஒரு 3 லிட்டர் குக்கர் ஒன்று வாங்கிட்டு ஒரு 2 பாத்திரம் டீ போடுறதுலாம் வாங்கி வச்சுட்டு சமைச்சிட்டு ஒரு நாள் கேஷுவலாக வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாட்ட சாப்பிட்டேன்னாங்க. சாப்பிட்டு சாப்பாடு இந்நேரத்துக்கு என்ன சாப்பாடுனாங்க. இல்லை மதியம் சாப்பாடு வச்சுருந்தேன், அதையே இப்போ நைட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்னு மிச்சம் இருந்ததுன்னு. என்னது நீயே செஞ்சி அப்படின்னாங்க. ஆமாம் நானே தான் செஞ்சேன் அப்படின்னு. சரின்ட்டு எங்கள் அம்மா ஃபோன் வச்சுட்டாங்க. அடுத்து 2-3 நாள் அவங்ககிட்ட வந்து ஃபோன் வரல. என்னன்னு பார்த்தா அவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க சாப்பிடாம. ஐயோ இவனுக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாதே, இவன் என்ன சமைச்சு சாப்பிட்டுருக்க போறான் அப்படின்னு. நான் இங்கே வெரைட்டியாக சமைச்சு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ யூடியூப்லாம் இல்லைன்னா கூட யார்கிட்டயாவது ஃபோன் பண்ணி நல்லா சமைக்கிறவங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்க வேண்டியது, இது எப்படி செய்யணும் அதை எப்படி செய்யணும். நான் சமைச்சு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படி தான் சமைக்க ஆரம்பித்தேன். இப்போ அதன் பிறகு வந்து சீரியஸாகவே ஒரு முறை வீட்டில் போய் நான் சமைச்சு காட்டின பிறகு தான் நம்பினாங்க. எதிர் வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. நான் என்ன வீட்டிலேருந்து இவ்வளோ வாசனை வருது அப்படின்னு. இல்லை நாங்கள் எப்பவுமே வந்து ஆண்கள் சமைச்சோன்னா கட்டுப்பாடு இல்லாமல் எல்லாத்தையும் வந்து அள்ளி போடுவோம், அது அப்படிதான் வாசனையாக வரும், புகையாக கிளம்பும், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த மாதிரி வந்து அப்படித்தான் நான் சமைக்க வரலாம் ஆரம்பித்தேன். இன்னைக்கு வந்து நான் சொல்றது எல்லாருக்கும் சொல்றது, பசங்களை இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா டாய்லெட் கிளீன் பண்ணுறது. இப்போ இது வந்து என்னன்னா அது நிறைய வீடுகளில் அது இயல்பாக இருக்கிறத பார்க்குறோம். பெண்களுக்கு மட்டும்தான் இது ஒதுக்கப்பட்டிருக்கு. வீட்டு வேலைகள் பாத்திரங்கள் வருதுன்னா பெண்களுக்கு மட்டும். ஈரோட்டில் கொங்கு வேளாளர் காலேஜில் பேச கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போயிட்டு கோயட் காலேஜ் தான். அங்கே பேசும்போது நான் வந்து பசங்களுக்கு சொன்னேன், நான் பசங்க நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் பாத்திரம் கழுவுங்க. நீங்கள் குறைந்தபட்சம் வந்து உங்கள் அம்மாவுக்கோ யாருக்கோ நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வேறு எதுவும் கூட செய்ய வேண்டாம், பாத்திரம் கழுவுங்க. அங்கே தொடங்குங்க. அதன் மூலமாக வந்து நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகருவீங்க. பின்னாடி வந்து எதிர்காலத்தில் எந்த வேலையும் செய்யாமல் நான் கிச்சன் பக்கமே போக மாட்டேன்லாம் இல்லாமல், ஒரு நாள் வந்து மனைவி ஊருக்கு போனாலும் வந்துட்டு ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் ஆர்டர் போட்டுக்கிட்டே இல்லாமல் ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம். ஒரு வாரம் போய் தங்கினாங்கன்னா, ஒரு மாதம் தங்கினாங்கன்னா, ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டிங்கன்னா மொத்தமாக பேங்க் அக்கௌண்ட் எம்டி ஆகிடும். அதனால் வந்து குறைந்தபட்சம் சின்ன சின்ன இன்னொன்று ஹெல்த் இஷ்யூ, சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கற்றுக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான். அந்த மாதிரியான இப்போ இதில் வந்து ஒரு அதனாலலாம் வந்து நாங்கள் அப்படியே பெருசாக வந்து பெண்களுக்கு வந்து பெண்களை மாதிரி நாங்கள் இதை நடத்திட்டோம். எல்லா ஆண்களுக்குள்ளும் ஆதிக்க சிந்தனை ஊறி போய் கிடக்குங்க, உள்ள அமுங்கிக்கிட்டு இருக்கு. உங்களுக்குள்ள முழிச்சுக்கிட்டு இருக்கிறது எங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அது எப்பயாவது டபால் எட்டி பார்க்கும், பிராண்டி வைக்கும். நான் இல்லைன்னுலாம் மறுக்கவே மாட்டேன். நான் பெரிய வந்து பெண்ணியவாதி அப்படி இப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லா ஆண்களுக்குள்ளும் இயல்பா அந்த ஆணாதிக்க சிந்தனைங்கிறது ஊறி போய் வளர்ந்தவங்க தான் எல்லாருமே. அதுல இருந்து எப்படியாவது தட்டுத்தடு மாதிரி முயற்சி பண்ணி இதெல்லாம் வந்து நமக்குள்ள வரும்போது நம்ம மண்டையில ஒரு சுத்தியில டப்புன்னு ஏதாவது ஒன்று கூட்டும், ஒரு மண்டையில ஒரு சுத்தி அடி விழும். சரி ரைட் ஓகே, இது நம்மளுடைய சிந்தனைக்கே மாறுபாடா இருக்கு, நாம அந்தந்த இடத்துல சுதாரிச்சுக்கோம். அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்குமே தவிர மற்றபடி வந்து எல்லாரும் வந்து பெண்களுக்கு உரிமை கொடுக்கறதுன்னு பேசுறதே முதல்ல தப்பு. அவங்களுக்கான உரிமை இருக்கு, அதை அவங்களை அனுபவிக்கிறதுக்கு விடுறது இல்லை. நம்ம அங்க தடைக்கற்களை போட்டுக்கிட்டே இருக்கோங்கிறது மட்டும்தான். அந்த இடத்துல இருந்து எல்லாரும் நகர்ந்து வரணுங்கிறதா என்னுடைய விருப்பம். ஆண்கள் முக்கியமாக எல்லாரும் சொல்ற மாதிரி தான், பெண்கள் இயல்பா இருக்கணும்னா ஆண்கள் தங்களுடைய இயல்பை மாத்திக்கணும். அதுதான் இங்க தேவையா இருக்கு. அந்த இடத்துல வந்து நம்மளுடைய இயல்புங்கிறது அந்த ஆணாதிக்கம், அந்த ஆணாதிக்க இயல்புல இருந்து நம்ம மாறிட்டோம்னா பெண்கள் அவங்க இயல்பாவே இருப்பாங்க, அவங்களுக்கான தேவைகள் முழுமையாக நிறைவேறும், அவங்களுடைய கனவுகள் எல்லாமே மெய்ப்படும். இந்த அற்புதமான நிகழ்விற்கு வருகிற சிறப்பு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தற்போது பேச வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு ஒரு சின்ன நினைவு பரிசு. ஐ திங்க் லதா டார்லிங் கிட்டையும் உங்ககிட்டயும் மனுநீதி ஆல்ரெடி இருக்கும், அதனால உங்களுக்கு வேற
இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நிறைய இங்கே சொன்னாங்க இல்லையா, இவங்க மட்டும் சொன்ன விஷயம் மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபாலோ பண்ணுற பல விஷயங்களை இந்த புத்தகம் தீர்மானிக்குது. இந்த புத்தகத்தை நான் சும்மா ஏற்கனவே இருந்த டெக்ஸ்ட்ல இருந்து அது இல்லாமல் வந்து ஒரு 4-5 டெக்ஸ்ட்டை வந்து வெரிஃபை பண்ணி கொஞ்சம் சிம்பிளிஃபைடு தமிழில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பண்ணேன். இந்த புத்தகம் அதே மார்ச் 2021 தான் வெளிவந்துச்சு. இந்த ஏன்னா நம்மளை பற்றி என்னைக்கோ ஒரு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு தாழ்ச்சியா எவ்வளவு மோசமா எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கறத அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது நமக்கு புரியும். முக்கியமா வந்து சொன்னாங்க இல்லையா, பகுத்தறிவுக்கு ஒவ்வாத எந்த புத்தகத்தையும் வெளியிட மாட்டேன்னு சொன்னது. ஆனால் ஃபர்ஸ்ட் புத்தகமே அப்படி முடியடிச்சது தான் அது. ஏன் அப்படின்னா இந்த புத்தகத்தை எதனால பண்றோம் அப்படின்னா இதை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இதை படிச்சு இதுக்கு முக்கியமாக திராவிடர் கழகமும் இந்த புத்தகத்தினுடைய ஒரிஜினல் வெர்ஷன் 1912 வந்த வெர்ஷன் விட்டுருக்காங்க நினைக்கிறேன். இது 1864 இருந்த வெர்ஷன்ல இருந்து மொழியாக்கம் பண்ணது. முதல்ல தமிழ்ல மொழிபெயர்த்ததுலேருந்து அதன் பிறகு சான்ஸ்கிரிட் வெர்ஷன் சில பேர் எழுதியிருக்காங்க, சான்ஸ்கிரிட் வித் தமிழ். சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த புத்தகத்தை சில சாப்டரை கட் பண்ணிட்டு புக்கு போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது தெரிஞ்சது என்னன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம ஏன் ஒவ்வொன்றையும் ஃபாலோ பண்றோம், சில விஷயங்கள் சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் வழக்கங்கள் அப்படிலாம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு விருந்துல பந்தியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். எல்லாரும் எழுந்து போற வரைக்கும் நம்ம சாப்பிட்டு முடிச்சிருந்தாலும் உட்கார்ந்து இருப்போம். அதுக்கு என்ன காரணம்னா எல்லாரும் என்ன சொல்லும், ஒரு மேனஸ். பட் அது கிடையாது, அது கிடையவே கிடையாது. அவன் என்ன சொல்லி வச்சிருக்காங்கிறது இந்த புக்ல இருக்கு. இங்க வந்து சாப்பிடும்போது எல்லாரும் உட்காந்து சாப்பிடும்போது ஒருத்தங்க வந்து எழுந்து போன பிறகு அந்த பந்தியில் உட்காந்துருக்க மீதி இருக்கிறவங்க சாப்பிட்ட சாப்பாட்டை பிசாசுகள் சாப்பிடுகிறதுன்னு எழுதியிருக்காங்க. அது என்ன காரணம்னா அந்த விருந்துங்கிறது சாமானியர்களுக்கானது அல்ல. இந்த தர்ப்பணம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்து ஒரு இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த விருந்து அதை மற்றவர்கள் யார் பார்க்கணும் யார் பார்க்க கூடாதுன்னு எழுதியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான இடத்துல ஒருத்தங்க இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாதியில் எழுந்து போயிட்டாங்கன்னா அதை மற்றவங்க எல்லாம் வந்து பிசாசுகள் சாப்பிடுறது எழுதுனால எல்லாரும் முன்னாதான் முடிச்சுதான் எழுந்திருக்கணுங்கிற மாதிரி. ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றும் வந்து வாசிக்கும் போது நமக்கு ஒரு பல தெளிவுகள் கிடைக்கும். இப்போ இந்த பெண்கள் ஏன் ரொம்ப பின்னாடி இருக்காங்க, ஏன் தங்களை இப்போ சொன்னாங்களே அறியாமை, அந்த நம்ம அறியாமை இருக்கிறோங்கிறதே தெரியாது அறியாமைன்னு சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் ஏங்கிறதுக்கு பல இடங்கள்ல இந்த புத்தகத்துல அங்கங்க விடை இருக்கும். அதனால இந்த புத்தகத்தை எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். அனைவருக்கும் நன்றி. முக்கியமா வந்து நம்முடைய சுத்தி டிவி சுரேஷ் எல்லாருக்கும் வந்து நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.